Hello guys, welcome to Tamil Pasanga Reaction. ஸோ அங்கே வந்துட்டோம் மூவிஸ்க்கு. எஸ், போன வாரத்துலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கோம். நேற்று ஒரு மூவி வந்திருக்கோம், சூப்பர் மூவி பார்த்தோம். அருமையான மூவி. என்ன மூவின்னு சொல்லி நம்ம 2.0 சேனல்ல போய் பாருங்க. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு சூப்பரான ஒரு மூவி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த சேனல்ல இன்னைக்கு ஒரு மூவி நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த லேட்டஸ்டாக ஓடிடி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இது சூஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு தமிழ் படம் தான் பார்க்க போகிறோம். எஸ், ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் வீக் ஆகிறவங்க போயிடுங்க. மின்னல் முரளி. இதயம் முரளி. எஸ், translates டு ஹார்ட் முரளி. சாமி. ஸோ இது வந்து மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, இதே முரளிங்கிறது ஒரு ஐகானிக் மூவி ஒன்று இருக்கு. மூவியோட கேரக்டர். இதயம் படம் பேர் இதயம் தானே, படம் பேர் இதயம். நடிச்சவர் வந்து அந்த படத்துல இருக்க கேரக்டர் பேர் முரளியான்னு தெரியல, ஆனா நடிச்சவர் வந்து முரளி. சோ அது வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு மூவி, ஒரு லவ் மூவி. அதுவும் இல்லாம இதயம் முரளி அவர் பையன் வந்து நடிகர். பாலா காத்தேரியில கூட ஒரு இல்ல, நானும் அது கூட பிரச்சனை இல்லடா. அந்த ஜூஸ் கடையில என்ன சார் பண்றீங்க, எம்பிபிஎஸ் செகண்ட் இயர் படிக்கிறேன் இன்னும் பிரச்சனை. சோ இந்த படத்தோட டைரக்டர் யார் பார்த்தா ஆகாஷ் பாஸ்கரன், டான் பிக்சர்ஸ் நினைக்கிறேன். ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா அவரேதான். அண்ட் ஆல்சோ எஸ் ராவண கிரிவாசன், ஸ்டோரி பை அவரேதான், ப்ரொடியூஸ்ட் பையும் அவரேதான். சோ இந்த படத்துல காஸ்டிங் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாரிங் அதர்வா பிரீத்தி முகவந்த். அப்ப இந்த பத்திரம் வந்து அடுத்தது பாரு கையடு. இது ஒரு ரீல் பார்த்தேன் நானு. என்னடா இவ்வளவு ஹீரோயின் எத்தனை வந்து போட்டிருக்கேன், அள்ளி போட்டு. இதே முரளி இல்ல. இந்த படத்துல மியூசிக் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமன். அண்ட் அவருக்கு வந்து இது இன்னொன்னு ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் டிபியூட் வந்து பாய்ஸ். அண்ட் ஆல்சோ இன்னொரு சர்ப்ரைஸான ஒரு காஸ்டிங் இந்த படத்துல இருக்கு. ஏன்னா வந்து நாங்க போஸ்டர்ல பார்த்தோம், அதனால வந்து என்னடான்னு பார்த்தா நம்ம பகவத் ஃபாசில் இதுல வந்து இருக்காரு. நிறைய பேர் அவங்களுக்கு ஃபேன், பயங்கர ஃபேன் ராயவா. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா இஸ் கம்மிங் ஏஜ் ரொமான்டிக் டிராமா ஃபிலிம். ஓகே, இந்த இதயம்ன்ற பார்த்தோன்னு வச்சுக்கேன், லவ் கடைசி வரைக்கும் சொல்லாம இருக்கிறது அந்த படத்தோட ஆத்மார்த்தமான காதல். எஸ், அது வந்து சொல்லணும், அது வந்து என்ன ஆத்மா சொல்லணும் அவசியம் இல்ல, ஒன் சைடாவே லவ் பண்ற பையன் திடீர்னு புதுசா ஒரு வார்த்தை எதை சொல்றான்னு நீங்க பாக்குறேன். அப்புறம் தான் பார்த்தேன். ஓகே ஓகே. சோ அவங்க பையனும் அதே மாதிரியா போகுதுன்னு நினைக்கிறேன், இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதே முரளி. ஆனா என்னன்னா வந்து அந்த டைம்ல வந்து அதுதான் வந்து லவ். இது அந்த கோமாளி படத்துல 4 படம் வச்சுட்டு இது லவ், அப்புறம் இதுதான் இப்போ லவ். இது லவ்வே இல்ல வந்து அந்த டைம்ல வந்து அதுதான். அந்த நிறைய படம் வந்து அந்த ஜானர்ல தான் வரும். போன்லயே பேசிக்கிறது, பார்க்காமலே போன்லயே பேசிக்கிறது, அப்புறம் வந்து ஒரு 100 ரூபா நோட்ல பேர் மட்டும் எழுதி அனுப்பிச்சு விடுறது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த டைம்ல தான் வந்து நிறைய பீக்கான மூவி அந்த மாதிரி. ஸோ வந்து இப்போ இதே முரளி. ஸோ இதுதான் வந்து படத்தோட காஸ்டிங், ஆண்ட்ரே எல்லாமே. அடுத்து நம்ம வந்து சோகமா ஆழ்த்த போறாங்களா இல்ல வந்து ஒரு ஹாப்பி எண்டிங் லவ் ஸ்டோரி கொடுக்க போறாங்களா அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதே முரளி ரியாக்ஷன் போலாம். வாங்க சம்பந்தி. மாப்பிள்ளை இன்னும் பறந்து வந்துட்டே இருக்கான். போங்க. அதித்தி சாப்பிட்டாளா, அதித்தி தூங்கினாளா, அதித்திக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிடிச்சிருக்கா, அதித்திக்கு இந்த கூரை படவை பிடிச்சிருக்கா. இன்ஃபேக்ட் உங்களை பத்தி வேற கேட்டாப்லே. ஏண்டா சிச்சுவேஷன் டான்ஸ் ஆடிட்டு இருக்க, என்ன வேற கூப்பிடுற? ஏன் உமா தான் கால் பண்ணல? எவனுமே போன் எடுக்க மாட்டேன்றாங்கடா. எத்தனை தடவை ஃபோன் பண்றது? எப்ப கால் பண்ணீங்க? காலையில இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன். இங்க காலையிலங்க ராத்திரி, இப்பதான் விடிஞ்சிருக்கேன். இப்ப கால் பண்ணுங்க மாமா. அட பாவிங்களா, குடிச்சிருக்கீங்களா மாமா? காலையில கல்யாணம், நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு கொஞ்சம் கூட சீரியஸாவே இருக்க மாட்டீங்களா? ஜாலியா சொல்லிட்டு இருக்கீங்களா? இப்படி பொறுப்பே இல்லாம இருக்கீங்களா? இந்த ஒரு டென்ஷனா இருக்குடா. தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்கடா ப்ளீஸ். மாமா இங்கே கூட்டு வருது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. தயவு செஞ்சு போனது
வந்துடுமா சீக்கிரம்? எவ்வளோதான் தெரியல, முன்ன பின்ன போயிருந்தா ஐயோ ஃபயர் அடுப்பு. யார் பார்த்தல பொம்மை அது? யாரு? ட்ரம்ப். ஜோய் மாதிரி போல. பாஸ்போர்ட் எங்க செகண்ட் ட்ராயர்ல சேஃபா இருக்கு. அது சொல்லிட்டான், அப்படியே பாப்பான் வேற, அவனுக்கா தோன்ற வரைக்கும். அது கலை. யாரு? நியூஸ் பேப்பர் வச்சு இது மேகசின் வச்சுக்கிறாரு. ஓ ஃபோன் அடிச்சா ஹை இதுவா இது? இது பிசினஸ் கிளாஸ். ரொம்ப கோவக்காரரோ? ஃபோன் எடுத்துட்டீங்களா சார்? அசிங்கமா திட்டினாரு. நாளைக்கு கல்யாணத்துக்கு வரலன்னா சாவடிச்சிருவேன்னு சொல்றாரு. நாளைக்கு கல்யாணத்தை வச்சு இங்க என்ன பண்றாங்கன்னு நீங்களே கேளுங்க சார். வேணும் புரியுது. சார் லவ் ஸ்டோரி சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும், எங்களுக்கு ஒரு வெண்டிங் செஷன் மாதிரி இருக்கும். சார் செகண்ட் ஹீரோ கூட 2 லவ் ஸ்டோரி இருக்கு. சும்மா ஜாலியா கேளுங்க சார். ஆமா சார். என்ன ரன் டைம்? சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 1 hour 23 minutes இருக்கும் சார். ஸ்டார்ட் பண்ணி 1 hour 20 minutes சார். மொத்தம் 2 hour 43 minutesல படத்தை முடிச்சிடலாம் சார். நாங்க 80s 90s கிட்ஸ். வாழ்க்கை மெதுவா நடந்த காலத்தோட கடைசி பக்கங்கள். உலகம் ஓடுறதுக்கு முன்னாடியே சும்மா இருந்தாலே சந்தோஷமா இருந்த நாட்கள். அப்போல்லாம் சந்தோஷம் ரொம்ப சிம்பிள். மொத்த மாடியில படுத்துக்கிட்டு வானத்தை பார்க்கறது, சும்மா இருந்தாலே இதெல்லாம் லைட்டா இருக்கும். நண்பன்னா டிபி இல்ல, ஸ்டேட்டஸ் இல்ல, கதவை தட்டி வெளியே வாடா போலான்னு கூப்பிடுறதா. கேஃபே லாட்டே இல்லை, ஃபில்டர் காஃபி கூட இல்லை. 5 ரூபாய் 2 பாக்கெட். அதுதான் நம்ம உலகம். ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சா வீட்டுக்கு போக வேண்டிய நேரமாச்சு. அந்த வேலைக்கு தான் நம்ம டெட்லைன். ஆனா அதே வேலைக்கு தான் நம்ம சைல்ட்ஹுட்டோட கார்டியன். நாங்க டெக்னாலஜி வரும்போது பார்த்தோம், அதுக்கு அடாப்டும் ஆயிட்டோம். லேண்ட்லைனோட ரிங்ல இருந்து இந்த ஜெனரேஷனோட சீன் வரைக்கும். ஆனா இந்த உலகம் நம்ம கூட தான் இன்டர்நெட்டே வளர்ந்துச்சு. கூடத்த மைதானம், அம்மா கூப்பிடுற சத்தம், அதான் நம்ம ரிங்டோன். நாங்க 2 உலகத்தையும் தாங்கி நடக்கிறோம். VHS டேப்ல இருந்து இதயத்துல ரீப்ளேஸ் ஆகாத நினைவுகள். அந்த காலம் திரும்பாது. அலைப்பா இதெல்லாம் இப்படிதான் போகுது. அது நம்மள விட்டும் போகாது. அது இன்னும் அப்பலாம் வந்து VHS 3 CD போடுற டெக் பிளேயர் ஒன்னு. பாட்டு கேட்டா இதயம் ஸ்லோ ஆகுற அந்த மைக்கேல்ஸ் திருச்சில இருக்கு. ஆனா the first magic generation. எஸ். நான் தான் உப்பு போட்டாங்க. ஹேய் ஸ்கூபிடு. எனக்கு அம்மா அப்பா இல்லை, ஆனா எனக்கு என் மாமா இருக்காரு. அவர் தான் எனக்கு எல்லாமே. நம்ம ஸ்கூல் லைஃப்ல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு டீச்சர் இருப்பாங்க. ரொம்ப கேரிங்கா, க்ளோஸா. எஸ், என்ன எல்லாம் நம்மள கூடயே சிங்க் ஆகுது. இந்த மாதிரி தான் எனக்கு என் கீதா. 3 பேர் இங்கிலீஷ் டீச்சர், பிடி சார். நாங்க இது சீக்கிரங்க. நாங்க எங்க ஸ்கூல்ல எல்லாமே சிங்க் கேட்காதீங்க. மேக்ஸ் சார் மட்டும் கொஞ்சம் கெத்தான்ட்டாருன்னா அவ்வளோ கரெக்டாக இருக்கும். பாத்தமாடா. பிரபு பல்ல விழுந்துருச்சுடா. அப்போ உடனே யாருக்கும் தெரியாம போய் பொதுச்சுடா. ஏன்டா? அப்பதான்டா புது பல்ல முளைக்கும். நிஜமாவா சொல்றீங்க? கொட்டோட சாப்பிடாத, வயித்துல மரம் வந்துரும். நிஜமாவா சொல்ற? ஆல்ரெடி 2 சாப்பிட்டேன்டா. தலையில ரெட்ட சொல்லி 2 பண்ணிட்டியா? அப்பா உனக்கு 2 சாப்பிட்டா. நிஜமாவா சொல்றீங்க? தமன் நினைக்கிறேன்.
ஆண்டனெல்லாம் உட்காந்து திருப்பி நிற்கணும்டா. என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? குழந்தை பொறுக்கிறதுக்கு என்னது? எப்படிடா உனக்கு தெரியும்? இப்ப கிஸ் வச்சா நீ பார்க்கல. அதனால என்னடா கிஸ் அடிச்சா குழந்தை பொறுக்க தெரியாதா? நிஜமா கூட சொல்றேன். ஏன் உனக்கு தெரியாதாடா? இல்ல தெரியும். இருந்தாலும் நம்ம சச்சின் அண்ணா கிட்ட கேளு. ஆமாண்டா, அண்ணா கரெக்டா சொல்லுவாரு. ஆமாடா, கிஸ் அடிச்சா குழந்தை பொறுக்க தெரியாதா? இதுதான் தம்மன்னு நீங்க. எங்களுக்கு எப்படின்னா தெரியும், அதான் உங்ககிட்ட கேட்டோம். நீலா வாஷ் பேசின் டியூப் இருக்கும் பாத்தியா? அதுதான் ஹெல்மெட்ல ஒயிட் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் கிரஷ் அவங்க இங்கிலீஷ் மிஸ் தான்டா. ஆனா மேக்ஸ் தானே பின்னாடி எது வச்சுங்க. small step for a man, ஐயோ one giant leap for mankind. அது வந்து வாஷிங் மிஷினோட அவுட் டியூப், பின்னாடி இருக்கிறது இன் டியூப். கிஸ் அடிச்சா ஐயோ தெரியாதா? ஐயோ இந்த குழந்தை எப்படி மாமா போறோம்? Holy shit. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு இதையா? ஸோ அப்போத்துலேருந்து பயந்துட்டே இருந்தேன். கீதா மிஸ்க்கு வயிறு பேசுகிறேன். இங்கிலீஷ் டீச்சர் வர நட்டனுள்ள போயிடுவாங்க காலேஜ் விட்டு. அதுக்கப்புறம் பார்த்து ஆண்டி நினைச்சோம் நான். அன்னைக்கு கீதா மிஸ் வயிறை பார்த்த உடனே பயந்துட்டேன். அந்த நிமிஷம் முடிவு பண்ணேன் சார், கீதா மிஸ்ஸோட குழந்தை என் குழந்தை, எங்களோட குழந்தைன்னு. இனிமே அவங்களையும் குழந்தையும் நல்லா பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணேன். Can I help you? Oh, do you want to help me? Yes, miss. எங்க போகணும் 2 பேரும் கூட்டு போயிடறாங்க. ஒன்று வந்து டிராவிடோ, இன்னொன்று சுதாகர் இல்லை. ஆட்டோ கூப்பிடுங்க. என்னாச்சு தம்பி? குழந்தை பிறக்க போகுது, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். யாருக்கு? அம்மாவுக்கா? நீ தான் பாஸ் பண்ணி நீங்க ஃபில் பண்ணுங்க. ரெடால்ஸ் பின்டா. இப்பெல்லாம் அது கிடைக்கிறது இல்லைல்ல. ஐயோ டேய் தம்பிங்களா, உங்க மிஸ் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்க வந்துடுவாங்க. உங்க வீட்டில் தேடுவாங்கல்ல, வாங்க போலாம். ஆனா பரவாயில்லடா, மிஸ்ஸுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. மிஸ்ஸுக்காக இல்ல, இது மிஸ்ஸஸ்க்காக. இந்த உலகத்துல எவன்டா மிஸ்ஸை காதலிக்காதவன் இருக்கான்? விடுதலை காதல்னு ஒன்று ஆரம்பிக்கிறது அங்கிருந்து தானே. அவன் என்னடா இதே மருந்து மாதிரி வாழ்க்கையில் என்ன ஃபீல் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. எல்லாமே அடிக்கிற மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் நான் கீதா மிஸ்ஸை பார்க்கவே இல்லை சார். வேலையை விட்டு வேற ஊருக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. டிஃபால்ட் இதே தான் நடக்கும். கடைசியாக பார்த்த நாள் சார். நீ கையெழுத்து போடுற வரைக்கும் அவன் புருஷன் என்னடா பிடிக்கும் சார் அவன் சரியான ஹார்டு ஜீவிதம் சார். வெளிநாட்டில் எங்கேயோ உட்காந்து வெளிநாடு வச்சுட்டு இருந்தான். நேரம் மாசத்துல ஒரு பொண்ணு தனியா விட்டு போயிருக்கா.
சரியான டுபாக்கூரா இருப்பான் போல. ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியே கேரளால இருந்து ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு. டக்குனு செட் ஆயிடும்ல. அவங்க 2 பேர் தான்டா. டிராவிடும். இவங்க கூட இருக்காரு போறா. கோனைஸ்ல வருவாரு. தோ அங்க வரு. பக்கத்து ஸ்கூல் தானா? ஏய் சாந்திரானா இவன் கூட எங்க போறான்? டெய்லி பிக்கப் பண்ண வந்தறான்டா. அந்த இவரா அந்த ஒரு அண்ணா இருப்பாரு ஒருத்தர் ஐடியா கொடுக்குறாரு. இல்ல அப்படினா இவங்க 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கும்லடா. டேய் மச்சான் போலாம் போதும். பயப்படாதடா. நான் போறேன்டா. எனக்கு ஓடடா டேய் வாடா போய்டா டேய். டேய் கட்டல திரும்படா டேய். வாடா போய்டலாம். சிம்பு ரெஃபரன்ஸ் ரஃபுல். போயிட்டு வரமா வா. வெறும் வயித்தோட போகாத. வந்து டீயாவது குடிச்சிட்டு போ. பழைய பல்சரா. எங்கடா போறாங்க? தெரியலையே. இந்த பஸ் பைக் நடுவுல தான் அந்த ஒரு இது இருக்கும். ரப்பர் 100 கொடுத்தா சைக்கிள் ஏதோ ஒரு PS2 புள்ளி போறா. PlayStation சென்டர். டேய் இந்தியா ஜெர்சிடா. இதெல்லாம் ஐகான். ஹாய். ஓ இதாட தான் வந்துருக்கீங்களா? வாடா பசங்க எல்லாம் கிரிக்கெட் ஆடுறதுக்காக பிட்ச்ல வெயிட் பண்ணிட்டு ரொம்ப Resident Evil 4 HD அது இது. மாடல் காம்பேட்ல இருக்கு. ஆமா ப்ரோ கூட்டி போவீங்க போர் அடிக்கும். எப்ப பார்த்தாலும் அவங்க கூடயே சுத்திட்டு இருக்க. சாந்திரானா அவங்க கூட கிளம்பி போயிடுற. நான் கூப்பிட்டா மட்டும் வர. கோப்பில் ஆரம்பிச்சு வச்சுதுடா நீங்க. ஜூஜு நம்ம பையன்டா. தினமும் நீங்க 2 பேரும் சாயந்தரம் எங்கடா போறீங்க? இந்த ஸ்பேஸ்ல இருக்கீங்க. கோபி நிறைய படம் நடிக்கிறது இல்ல. இல்ல இவரு நிறைய நடிக்கிறாருல. கோபி இல்லையாடா அதுல? சார் டயர் பஞ்சர் சார். இவரு தானே இன்னைக்கு வந்திருக்கு. சார் நீங்க என்ன புல்லு புடிக்கிட்டு இருந்தீங்களா? இல்ல சார். அண்ணே இங்க பாருங்கண்ணே. அப்சர்விங் பால்ஸ் சார். அப்சர்விங் பால்ஸ் why not bat? Wow. Hey. No more late again. சரி வாங்க டைம். இந்த கேம் நல்லா போச்சு ரெடி. ஓ இவங்க உள்ள வர டைம்ல அவங்க வெளிய போற டைம் போல. அதனால அச்சு ஏ அந்த சுதாகர் கோபி பெங்களூர் தமிழ் பேசுன மாதிரி இருக்கு. டியூஷன் சென்டர். நான் ஏன் ஆள பாத்தேன்ப்பா. நான் இன்னைக்கு அவர்கிட்ட போய் பேச போறேன். 31 கைய போடுறேன். 31 தடவை சொல்லிருக்கேன் பேசுறேன். இல்ல பேசவே கட்சி பேண்ட் ப்ளே பாய் பேண்ட். ஃபோக்கஸ் கட் போயிட்டு அதுல கிருதா பத்தி நடுல ஆண்டா சிம்பு தானே அப்படியே. 32 பா நாளைக்கு பா. கேட்கலாம் சார். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பத்தி மறுபடியும் எக்ஸ்பிளைன் இந்த பையன் மாதிரி தான் இருக்கணும். வேற எவனாவது கேள்வி கேக்குறானா? அஜய் நம்ம மலை திரும்பி பார்க்க வைக்க ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? அந்த ஃபோர்ஸ்க்கு ஏத்த மாதிரி சார் நான் சொன்னேன்ல எல்லாம் பார்க்கணும். போட்டா எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு முன்ன தெரியும். என்ன டவுட்? கௌதம் ஒரு டவுட் கேட்டானே சார். ஆமா அந்த டவுட்டை என்ன பேர் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும் சார். அதனால பண்ணு. கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா டவுட் ஓகே சார். ஓகே சார். கிளியர் ஓகே சார். ஓ கிளியர். சும்மா கேட்டிருக்காங்க. புரிஞ்சுச்சா? புரிஞ்சு. எங்க அந்த பதில சொல்லுங்க. புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் சார். அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? பதில ஓகே சார். உங்கள எத்தனை பேருக்கு கோலா பிடிக்கும்? சார் எனக்கு எல்லாருக்கும். குட். அப்போ இவன் தான் உங்க டார்கெட். இப்போ அந்த டார்கெட்டை பார்த்து நீங்க கரெக்டா சர்வீஸ் பண்ணணும். அப்படி சர்வீஸ் பண்ணாதவங்கள நான் சர்வீஸ் பண்ணிடுவேன். ஓகே? அது எப்படி சார் அடிக்க முடியும்? ரொம்ப தூரம் கிட்ட கொண்டு வந்துச்சிருவா. இருந்தீங்க சர்வீஸ் பண்ணு.
அங்க பொண்ணுங்க எல்லாம் விளையாடுறாங்கல்ல, அங்க போய் பால பொறுக்கி போடு. என்னடா சிரிச்சிட்டு போறான்? ஜூஜு now you do. மிஸ் ஆனா எனக்கு அதே பண்ணி நீயா மிஸ்ஸா? I have confidence on you. ஜெய் சானியா ஜெய் சானியா Very good my boy. Thank you. உனக்கு டென்னிஸ் பிளட்லயே ஊறி இருக்கு மேன். சார் நான் பந்து பொறுக்கி போலாமா சார்? ஆனாலும் அந்த பேஸ்மென்ட்ல அந்த பந்து பொறுக்கி போறேன் நானு. போட பந்து பொறுக்கி போறேன். பந்து பொறுக்கி போறேன். சார் தூங்குறாரா? டேய் என்னடா தூங்குறதுக்கு டியூஷன் வர? இது எவ்வளவு முக்கியமான சம்மு இது. இந்த சம்மு தெரியுமா உனக்கு? போடா போய் சம்ம டெரைவ் பண்ணு போ. எல்லாமே எடுக்கிறாரு, பிசிக்ஸ் மேக்ஸ். டியூஷன் சென்டர்ல 13 தடவை பப்ளிக் எக்ஸாம் வந்திருக்கு. தெரியுமாடா உங்களுக்கு? இது காதல் கொண்டே தூங்குறா சொல்ல மாட்டீங்களா யாரோ? இவளா இருக்கானா? அதான் சொன்ன கோனைஸ்ல வரும். வேற மியூசிக் கூட அதே தான்டா வருது. நல்லா மறுபடியும் போயிட்டு 10 பாரு நீங்க. டேய் டேய் என்னடா குஸ்தி என்னடா பண்ணி வச்சிருக்க? அவன் ஏதி நிக்கறான் பாரு அவன். சார் அவன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணா சார் அதான் நோட் பண்ணியல அது எருமையே தப்பு. என்ன படுத்துறீங்க? அப்பா அவரு டெரரா இருந்தாருடா. நீங்க எந்த ஸ்கூல்? ஸ்கூல் இல்ல காலேஜ். ஆமா என்ன பார்த்து ஏன் பயந்தீங்க? நீங்க இதே கூப்பிட வரும்போது போதை பாக்கலாம் கையில குட்டி வாயில போட்டு சாப்பிட்டீங்க. பாஸ் பார்க்கல இல்ல மம்மி டாடி அதை விட மோசம். மம்மி டாடி மம்மி என்னது? அப்ப நீங்க பைக்ல உரு உரு முறுக்கிட்டே இருந்தீங்க. ஆஃப் ஆயிடும். இல்ல அது விட்டு ஏப்பா இல்ல நீங்க போகும்போது எங்களை திரும்பி பார்த்து அப்படியே முறைச்சிட்டே போனீங்க. நான் பார்த்தேன். சைடு மிரர் இல்ல வண்டி வரதான் திரும்பி பார்த்துட்டு அப்புறம் போறேன். ஏன் பார்க்க போய் சாவ சொல்றியா? ரவுடி இல்லையா? ரவுடி ஆள் தாண்டா அப்படி. சிச்சி வாயில ஓடிறேப்பா. அவன் டிஸ்கவுண்ட்ல டைப்பர் வாங்கி கொடு. ஏய் மேட்ச்க்கு டைம் ஆச்சுல போணும் வா. are asked to register their names. எல்லாமே சயின்ஸ். கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல பிசிக்ஸ். Chalamal Higher Secondary School. பாய்ஸ் நாம இங்க எதுக்காக வந்திருக்கோம்? கரெக்ட் பண்ண வந்திருக்கோம். சார் இல்ல சார் அந்த சுனாமி ரிலீஃப் ஃபண்ட் கலெக்ட் பண்ண வந்திருக்கோம். எஸ் சார் சுனாமி ரிலீஃப். 2005 ஜோ அவரும் அதுக்கு தான் வந்து டான்ஸ் ஸ்கூலா? ஆமா சார். அதனால மனசு கட்டுக்கோப்பா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். கம் ஆன் பாய்ஸ் லெட்ஸ் கோ. அவர் வேற ஒரு ரீசன் வந்துக்கிறாரு உங்கள அவரு. ஏப்பா சம சிரிப்பாக்குதுடா படம் ஏப்பா. நட்ராஜ் பாக்ஸ். இப்போ ஏழை பொண்ணு கேம்லின் இருந்தால் தான் பணக்காரன். கேம்லின் இருந்தால் தான் பணக்காரன். எடுத்து வச்சு போனோம். இது வல்லவன்ல வந்த ஸ்கூல். நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் அதுவும். கிரே அது. ஆமாண்டா. இவங்க எங்க வருது? என்னடா ரொம்ப சிங்காய் வருது இந்த படத்தோட. புடிச்சிட்டாரா? நடுல போயிச்சு. புடிச்சிட்டாரா? மிலிட்டரி கேம்ப்ல பாட்டை போட்டு அடுவோம் பாரு. நாளைக்கு என்னோட பர்த்டே. சும்மா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன். நீயும் வந்தா நல்லா இருக்கும். என்னங்க எப்படி சொல்றீங்க? ஜூஜு தானே உன் பேரு? அடிக்கடி கிளாஸ்ல கூட காமெடி பண்ணிட்டு ஜூஜு. ஏய் இவ தானே சிம்பு மாதிரி. நம்மளை பார்த்து வாங்க. நானும் வரேன். வாங்க நீங்க வாங்க. ஓகே ஓகே. மச்சான் சூப்பர். என்னடா ஸ்பெஷல் இன்வைட்னு சொல்லிட்டு இத்தனை பேர் கூப்பிட்டுருக்காங்க. நீ என்ன சொன்னா? ஸ்பெஷல் இன்வைட்னு சொல்லிட்டு இத்தனை பேர் கூப்பிட்டு. ஆமா மச்சான் ஸ்பெஷல் தான்டா.
கர்ச்சி எடுக்க மாட்டாரு சிம்பு பண்றா சிம் டிக்ஷன் அது இப்போ அதே மாதிரி தான்டா கண்டுக்காம போயிடுச்சு. நீ எங்கடா இங்க என்னடா ஸ்பெஷல் எல்லாரும் வந்து தாகமா இருந்துச்சு அதான் குடிச்சிட்டேங்க சாரி குடிங்க குடிங்க எப்படி போதா பார்க்காதீங்க ஸ்பெஷல் இன்வைட் இவன் வேற போட்டு ஜூஸ் 2 தடவை வந்து கொடுக்குறா ஸ்பெஷல் தான் நீ இதை கொடுத்து எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணி சக்ஸஸ் ஆயிரும் ஜூஜு என்ன கம் நா ஹெல்ப் மீ நான் அவளை கரெக்ட் பண்ண கூப்பிடலான்னு பார்த்தா அவன் என்னை தீண்டி விட்டாய் அப்பா ஜூஜு இத கொஞ்சம் gift-ஆ பேக் பண்ணு இத தனியா பண்ணு இத தனியா பண்ணு ஜோடி புறவை ஏங்க பிரிக்கிறீங்க சிரிக்கிறாயா டபுள் ஆக்ஷனா ஆண்டா அவன் ஸ்கூல்ல சொன்னான் பாடுறா ஓ அந்த கிளாஸ்லயும் பார்த்தா இந்த ஆ கிளாஸ் டியூஷன்ல ஒரு பொண்ணு இங்க ஒரு டென்னிஸ் கோர்ட்ல ஒரு பொண்ணு போலடா ஐயோ அண்ணா அவரே கல்பனா ஷோல போட்டோ வச்சிருக்க போடுறா என்ன பாக்குற இவங்க 2 பேரா அதான் 2 புறாவா ஐயோ யார் உஷார் பண்ணானே தெரியல உஷார் பண்றது மேட்டர் கிடையாது ஒரு பொண்ணு தான் வந்து டென்னிஸ்க்கு வந்தது ஆமா 2 பேரா ஏய் உனக்கு தெரியாதா you're kidding right சும்மா ஏன்னா இப்போ டியூஷன் பொண்ணுக்கு இல்லாம டென்னிஸ் பிளேயர் பொண்ணு குத்துறானா மாட்டிப்பாரு ஆண்டா அது ஒண்ணு அண்ணா டென்னிஸ் பண்ண கூட அவ்வளவு மதிக்கல அதுதான் டியூஷன் பொண்ணுக்கு தான் கொடுக்கணும் உன்னால தான் இன்னைக்கு நான் டியூஷன் போயிட்டேன் அடி பாவியலா சுத்தமா படிக்கலடி ஏய் அப்பா உங்களுக்குள்ளே மாறி மாறி வந்துக்கிறாங்க அதனால தெரியுது. யார்கிட்ட போய் கொடுக்க? யார்கிட்ட கொடுக்குறது டியூஷன்ல வந்த பொண்ணை தான் நீ லவ் பண்ண அதுவும் இல்லாம அந்த பொண்ணு தான் உன்னை பார்த்துச்சு டென்னிஸ் வந்த பொண்ணு உனக்கு கண்டுக்கவே இல்லை நீ டியூஷன் வந்த பொண்ணுக்கே ப்ரப்போஸ் பண்ணு அதான் கரெக்டா இருக்கும் யார் இன்வைட் பண்ணான்னு கேட்டு குத்துற வேண்டியதான் உங்களுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல நாங்க டியூஷன் டென்னிஸ் கிளாஸ்னா அப்பப்ப மாத்தி மாத்தி போயிட்டு அதே மாதிரி உங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் you guys won't believe me right just wait ஜூஜு இதயா கொஞ்சம் இங்க வாங்க என்ன அவளுக்கு இப்போ வாங்க வாங்கணும் சாம் யார் இந்த கந்த படிங்க எங்க டியூஷனே நிக்க போச்சா ஃபீலே போயிடுமாடா அவனுக்கு என்ன இது நான் தான உன்னை டியூஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணேன் see I told you no he won't be able to recognize அவள இதுக்கப்புறம் எப்படி அவன் I love you சொல்ல முடியும் புண்படுத்திட்டே இருக்கு அவங்க கரெக்டா சொன்னா கூட இதுக்கு மாதிரி இருக்கும். ஜீன்ஸ் போட மாதிரி பண்ணுவாங்க I'm not double I am committed ஏய், மாமா குட்டிடா பிரதர் இத சொல்றீங்க மாமா குட்டியா மாமா குட்டிடா லவ் டுடே ஓ ப்ரோ சும்மா சொல்லுங்க ப்ரோ லவ் பண்றல சும்மா நொய்யா இருக்கீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை என்னங்கடா ஆச்சு எங்க அந்த 2 பேரும் வேலைய காணோம் 5 மணிக்கு மேல என்ன பண்றதுன்னே தெரியல அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்க டியூஷனுக்கோ டென்னிஸ்க்கோ போகவே இல்லை ஏன்னா ஒருத்தையும் நினைச்சு
வேற லெவல் ட்விஸ்டா இருக்கு. கொரியன் டிராமா. ஜாலியா சொல்றேன். அப்ப பயங்கரமா வலிச்சது தெரியுமா? இதுக்கப்புறம் உனக்கு எப்படிடா இன்னொரு காதல் வந்துச்சு? சார் லவ் ஃபெயிலியருக்கு மருந்து என்னன்னு தெரியுமா சார்? அதுக்கெல்லாம் மருந்து இருக்காப்பா. இன்னொரு லவ் தான் சார். படிப்புக்காக நாங்க 3 பேரும் சென்னை வந்துட்டோம். தாங்க மாமா எங்க கூடயே வந்துட்டாரு. ஏய் வேர்ல்ட் கப்டா. நாங்க விஐபியா இருந்தது. பட்டை வர நீ வேணா பாரு ஃபியூச்சர்ல என்ன விட மோசமா தமிழ்ல கமெண்ட் சீக்காவா எங்கள வாள கமெண்ட்ரியில போட்டுருந்தால்னா மொத்த கிரிக்கெட்டுமே இருக்கு. ஐயோ மாமா யார் மாமா நீனு மேல மேட்ச் போடுற கீழ டீயா போடுற விட்டு கிரவுண்ட்ல போய் மேட்ச் பார்க்கணும். இதுக்காக கொஞ்சம் பணத்தை வேற ஒதுக்கி வச்சிருந்தேன். சரி நம்மளால தான் கிரவுண்டுக்கு போக முடியல. கிரவுண்ட நம்மளே இங்க வர வச்சிடலாம்னு சொல்லி தான். கில்லி படம் மாடி மாதிரி இருக்குடா. நான் வேணே சென்டிமெண்டா சென்டிமெண்டா 83 வேர்ல்ட் கப்ல இந்தியா ஜெயிச்ச போது இப்படி தான் நல்லபடியா ஒத்த. வேடனே கால கீழ இறக்கிடாதீங்க. ஏய் இன்னைக்கு மேட்ச்ல மட்டும் இந்தியா ஜெயிச்சதுன்னு வெச்சீங்க. சார்மினார் பிரியாணில 4 டேக்ஸா பிரியாணி ஆர்டர் பண்ணி எல்லாருக்கும் அன்னதானம் போடலாம்டா. ஆனா அன்னதானத்துக்கு பிரியாணி போட்ட முதல் ஆள் நீதான் மாமா. என்ன சொல்ற? ஆமா மாமா. மேல என்ன நடக்குது? நீ பாட்ல ஸ்கிரீனை கட்டி படத்தை ஓட்டுற மாதிரி மேட்ச் ஓட்டிட்டு இருக்க. இந்த வார்டு கவுன்சிலர்ங்கிற முறையில ஒரு இன்ஃபர்மேஷனா கொடுக்கணுமா இல்லையா? 83க்கு அப்புறம் இப்பதான் வேர்ல்ட் கப்பே கண்ணில் காமிச்சிருக்கானுங்க. கண்ணில் பார்த்த கப்ப கையில வாங்க மாட்டோமான்னு பிரைம் மினிஸ்டரே கிரவுண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ போய் கம்பவுண்டர் கவுன்சிலர் இருக்க. ஐயோ அப்ப இப்ப கூட வான்னு கூப்பிட மாட்டல? யோ வாயா யார் யா உன்ன வேணானது? எல்லாரும் தான் மேட்ச் வாங்கயா வாயா வந்து பாருங்க வாயா. கையை தூக்கிட்டாரு சேவா கவுண்ட் ஆயிட்டாரு. கொரோனா உள்ள வராரு கம்பீர் பவுலர்ஸ் எல்லாம் தெம்பா அச்சார் பாரியா ஸ்ட்ரைட் டிரைவ்ல. சரி எல்லாரும் டீ கொடுத்துட்டு போ. இந்தா ஃபர்ஸ்ட் நீ எடுத்துக்கோ. ஏமா நீ இவனை நிஜமாவே லவ் பண்றியா? மாமா இல்லன்ற போறா. போலா விஜே ஏஞ்சலின் ஐயோ மாடில அடிக்க கூடாது பீரே. மாமாக்கு பால் ஒதுக்காது. கவர்ஸ்லயே பிக்கில் இருக்கா? பிக்கில் ஊர்காமா. மாமா அந்த பொறுக்கி பசங்க சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. பிக்கல் வேணும் மாமா பிக்காளி பசங்களுக்கு. எதுக்கு நான் கோபப்படுற? மேட்ச பாருனே. பாட்டில கொடுங்க ஃப்ரிட்ஜ்ல வைப்போம். இந்தியா ஜெயிச்சது எல்லாம் சேர்ந்து சில்லிங்க போடுவோம். என்ன இப்போ? இந்தியா ஜெயிக்கும். கிளிக்கும். ஐயோ புடிச்சு. இதுல கிளிக்குமா? ஏய் தோனி இருக்கிறதுக்கு மேட்ச்ல முடியாது. நீ வேணா பாரு. தோனி எங்களை பத்தி என்ன வேணா பேசு. ஆனா தோனி பத்தி தப்பா பேசு. உன் தோனி என்ன பெரிய அப்படிதான் போயிட்டா லிட்டில் அச்சரா இல்ல சாப்பிட்டா ஒரு நானும் கேமில் தான் இருக்கின்றேன் என்று ஒவ்வொரு அடியிலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் விராட் கோலி. கோலி அடித்த பந்தை கோலி பிடிப்பது போல் பிடித்து கோலி கோலி அவுட். ஓ யார் வயசுல இது? சின்மை நினைக்கிறேன் சின்மை டிராப்ஸ் போடுறேன். சின்மை தானே இல்ல. இவங்க வாரணம் இடத்துல வினய் கண்டி ஒரு த்ரிஷா வாய்ஸ் பா. அதுதான் எல்லாரும் தோனி அடிச்ச வின்னிங் ஷாட்டை டிவில தான் பார்த்தாங்க. ஆனா நான் அவ கையில தான் பார்த்தேன். செகண்ட் ஓவா ஏய் அம்மு இந்தியா ஜெயிச்சிருச்சு. தோனி லாஸ்ட் பால் செம்ம 6. கிளம்பல நீ இன்னும்? இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டு சச்சின் அப்புறம் நீ டாக்டரா? டேய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதானே நடந்துச்சு. நீங்க திருந்தவே மாட்டீங்களாடா? இன்னும் சண்டை போட்டு சுத்திட்டு இருக்கீங்க? அண்ணே அத ஒண்ணு நீ என்ன கோட் போட்டு சுத்திட்டு இருக்க? நான் டாக்டர்டா. டாக்டரா? கிஸ் அடிச்சா குழந்தை பொறுக்கும் சொன்னியே. நீ நம்புடா நான் டாக்டர் தானே. யாருண்ணே இது? ஏன் மச்சி? நம்புற மாதிரி வாடா. யா சும்மா ஏதாவது சொல்லு. டேய் hey guys these people are my school friends. This is Lado, this is Ammu, my college juniors. ஹாய்.
போனா எப்படா நல்லா இருக்கும் தம்பி? அப்போ ஒரு ரோஜா பூவும் கிரீட்டிங் கரெக்ட். பையன்ட்டு அந்த பழசா இந்த ரோஜா பூ கிரீட்டிங் கார்டு ஜோடி பூரா கொடுக்கறது இதெல்லாம் பழைய கான்செப்ட். வேற யாரையும் கூப்பிடுறதுக்கு நீங்களே தூக்கலாம் பிரதர். வாங்க பிரதர். பிரதர் பிரசவண்ணா ஆட்டோ வந்தா ஹெல்ப் பண்ணலாமா என்ன? தெரிவிக்கிறாங்களா மாதிரி அதே மாதிரி தான் ரெடிமேட். தம்பி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொம்பளைங்களோட பிரசவ வலியா ஆம்பளைங்களா வெளிய நின்னு வேடிக்கை பார்க்க போறீங்க? போப்பா போய் அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாரு. ஐயோ இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தப்புதான். வா. இல்ல சிஸ்டர் நான் ஹெல்ப் பண்ண வந்தேங்க. திரும்ப இத போடு. இதான் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியா? ப்ரீவியஸ் பிரெக்னன்சி, சி செக்ஷன், ஏதாவது காம்ப்ளிகேஷன், அவங்க blood group என்ன? A B O. சம திட்டுக்குது இதுலாம். வரப்போ தும்முறாங்க. வலி எப்போ வந்தது? வண்டி இப்போதாங்க வந்தது. ஐயோ வேறடா. இவன் எப்பவுமே இப்படிதான். ஆமா 10 வயசுல மிஸ்ஸுக்காக எழுதி போட்டாங்க. அந்த பொண்ணுக்கு நீ புருஷன் சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே? அட இன்னும் இதை பேச விட்டாங்க. அதுவும் கூட புருஷன் வேற இல்ல. பார்க்கவே பாவமா இருந்து தெரியுமா? அம்மாவும் இப்படிதான் நம்ம தனியா கஷ்டப்பட்டிருப்பாங்க. டேய் இது காமெடி சீன் தான். மதர் சென்டிமென்ட் சீன். அமுதா தப்பா நினைச்சுப்பாளே. மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல மாமா. ஏய் நீ ஆசைப்பட்ட பொண்ணை உன் கூட என்னால சேர்த்து வைக்க முடியல. ஆனா நீ யார் மேல ஆசைப்படுறீங்க கூட அந்த மாமனுக்கு தெரியாம இருக்கும். நட்டி சம ரோல் அது. எப்பவுமே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். இவன் அடிக்கிறான். ஹலோ தூ உன்ன வர. என்னாச்சு? நம்ம லாடோக்கும் அமுதாக்கும் வேற வேலையே இல்லடா. ஏதோ டிராஃபிக் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்களாம். அதை விடு. ஏய் சச்சின், இந்த போலீஸ்காரங்க கூட விட்டான்னு விட்டுருவானுங்க. இந்த மாப்பிள்ளை விட மாட்டான். வாங்கடா போலாம். இவனும் குச்சிக்கிறாங்களேடா. பொம்பளைங்க எல்லாம் சிறைப்படுத்தல இருந்து எல்லாரையும் போட்டுக்கறாங்கடா. போலீஸ் அதென்ன குடிக்கிறது ஆம்பளைக்கு மட்டும் தான் எழுதிருக்கா? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. ஸ்பென்ஸ் யாரும் வண்டி விட்டு இறங்க மாட்டா. சரியா? எல்லாரும் இங்கே இருங்க. அவன் குடிக்கல இல்ல என்ன வார்த்தை பேசுறான்டி? how dare he say whatever he wants. ஹலோ இந்த டாக் இங்கிலீஷ்ல திட்டுறா தெரியுதா? நான் டாக்ஸ் எல்லாம் இன்சல்ட் பண்ண மாட்டேன். உன்னோட கம்பெனி ஒவ்வொரு டயலாக்லயும் பேசிக்கிறாங்க. ஓவரா பண்ணிட்டு அந்த சச்சின் எங்க கூப்பிடவனே? லாடோ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? சூப்பர் மாப்ள இப்படி கூட்டி போய்ட்டான். எப்படி ஓட போறாங்க? மாப்பிள்ளை பாத்தீங்களா? எப்படி சமாளிச்சு கூட்டி போனா பாரு. நல்லா சமாளிச்சு கீழ்ச்சான். நம்ம வண்டி யார் ஓட்டுறது? ஆமா வண்டி யார் ஓட்டுறது? ஸ்மெல் அடிக்குது. வரலாமாமா? அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸா போலீஸ் எத்தனை படி போறேன்? அவனை முந்திட்டு வீட்டுக்கு போறோம் நம்ம. எப்படி பஜிராது. யோ போச்சல போங்க. என்ன பண்றீங்க? போமாமா. ஆமா உங்களுக்கு நாங்க யாருன்னு தெரியலையா? மாமா பாத்ததுக்கு மாமா. இதுக்கு முன்னாடி ஒரு கேங் போனாங்கல்ல? ஆமா. சேம் கேங். டாக்டர். ஆமா டாக்டர்.
ஸ்டிக்கர் இருக்கீங்கயா ஸ்டிக்கர் ஓட்டுனா டாக்டரா என்னையா ஆளாளுக்கு டாக்டர் டாக்டர் சொல்றீங்க அதுவும் உட்காந்து ஜமீன் மாதிரி பேசிட்டு இருக்க பண்ணிட்டு வரங்க சும்மா போய் இந்த விட விட்டுருப்பானுங்க. சார் நம்பலன்னு நினைக்கிறேன். நீங்களும் டாக்டரா? அப்புறம் எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட் மளிகை அண்ணாச்சி கூட பேசுவாயா சொல்லிட்டா டாக்டர் நம்பிடுவாங்களா ஏறியா வண்டியில ஹலோ என்னடா ஆச்சு? அந்த பெரிய மனுஷன் நம்பி வண்டி ஓட்ட விட்டு நாங்க மாட்டிக்கிட்டோம் பேபி. ஐயோ சோ சாட் சோ சாட். ஆமா பேபி மாட்டிக்கிட்டு சாட். நான் உன்னை கால் பண்ணப்போ நீ என்ன சொன்ன? ஹே 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 பேப் நீ வாய் திறக்காத. ஆம்பளை பசங்கன்னா எப்பவும் ஜாலிதான். அப்படியெல்லாம் இல்லை எனக்கு அப்பா அம்மா 2 பேரும் கிடையாது. சாரி இதயா. இட்ஸ் ஓகே. எனக்கு என் மாமா இருக்காரு. 100 அப்பா அம்மாக்கு சமம். அடி தீர் வரும். ஆமா அதான் பிடிவி. அது எங்கள் லோக்கல் கேபிள் டிவி சேனல் அது ஒரு சேட்டலைட் சேனலை மாற்றணும்னு எனக்கும் எங்கள் மாமாக்கும் ஆசை. சூப்பர். டான் டிவியா? அப்படி இந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டீல என்னதான் போட்டீங்க? டீ தூள் அதில் கொஞ்சம் அப்படியே இஞ்சி போட்டு மேலோட்டமாக அப்படியே துளசி தூள் விட்டு கூடவே கொஞ்சம் நிறைய அன்பை போட்டு இந்த டீ சாப்பிட்டா நீ வாழ்நாள் பூரா அதிமதுரம் கிராம்பு என்னது சக்கரையா? தேவியா எவ்வளவு நாள் தான் இப்படி கண்ணாலே காதலிச்சுட்டு இருப்ப? வாய் திறந்து ஒரு சரி சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன்டா எந்த அளவுக்கும். தான் இதே முரளி. அதுதான் அம்மா உனக்கு மேல பயந்தவன். நீ தாண்டா இனிஷியேட் பண்ணணும். எனக்கு மட்டும் சொல்லாமல் இருக்க ஆசை என்ன? சரியான டைம் வரும்போது சொல்கிறேன். இதுதான் லாஸ்ட் சான்ஸ். அவன் வேற ஊருக்கு போறா. தயவு செஞ்சு இப்பவே சொல்லிடு. என்ன அங்கிள் வாட்ஸ் நெக்ஸ்ட்? அவ லைஃப்மா அவ தான் முடிவு பண்ணணும். அப்போ அடுத்தது கல்யாணம் தானே? அதையும் அவ தாமா முடிவு பண்ணணும். ஏமா இந்த கேம்பஸ்குள்ளே நல்ல டாக்டர் யாராவது பார்த்து வச்சிருக்கியா? முடிச்சிடலாம். நோ நான் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் டாக்டர் மட்டும் வேணாம்ப்பா. இங்க நம்பர் 2 சம பல்பு வாங்க போறாரு. நீங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்க பொண்ணை கண்கலக்காம பாத்துக்கிற மாப்பிள்ளை கிடைக்க கல்யாண காலை சார்பா வாழ்த்துறோம். இது கல்யாண காலை. நீங்க பேசிட்டு இருங்க. அதுவும் அந்த இதுதானே அந்த ஆட் போடுவாங்க போயிட்டு கல்யாண மாலை. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நாங்கள் இப்படி தான் சார் இருப்போம். நடந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா அப்படி நடக்காது. நாளைக்கே இதெல்லாம் மாறிடும். நீங்க எல்லாரும் வேற வேற லைஃப்குள்ள போயிருவீங்க. தம்பி லைஃப்ல நம்ம கடந்து போற எந்த ஒரு நிமிஷமும் நமக்கு திரும்ப கிடைக்காது. இந்த நிமிஷத்துல நமக்கு உண்மையா நாம நடந்துக்கிறது தான் ஃபியூச்சர்ல நாம ரெக்ரெட் பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரே வழி. அதனால சந்தோஷமோ சங்கடமோ மனசுல பட்டதை சொல்லிடுங்க. தள்ளி மட்டும் போடாதீங்க. நைட்டு ட்ரெயின் ஏறி போகுது வீட்டுக்கு. நான் நிக்க போறாங்க. மாமா நீ எங்களுக்கு தெரியல. அதுதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து கடைசி நாளா இருக்கோம். அந்த அங்கேயே நின்று அந்த இது ஆடிட்டோரியத்துல முடிச்சுட்டு போயிடலாம் இந்த டைலாக. சொல்லி தோட இந்த வாட்டியாவது இருக்கிறதே 35 நிமிஷம் தான். அந்த ஆலப்புழா அள்ளி போட்டு போறதுக்குள்ள ஒரு துண்டு போட்டு கன்ஃபார்ம் பண்ணு. சும்மாறா இந்த பேர்
நான் சொல்றது கேளு. காதல சொல்றதுக்கு எப்பவுமே ரயில்வே ஸ்டேஷன் தான் மச்சான் சரியான இடம். நம்ம மௌன ராகம், கார்த்திக், ரேவதி. ஏன் தில் வாலே தில் ஹனியா லே ஜாங்கே, ஷாருக் கான், கஜோல். அப்புறம் நம்ம காதல் கோட்டை, தேவயானி, தல அஜித் வரைக்கும். நீனே 30 நிமிஷம் பேச போறீங்க மச்சான். எனக்கு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தாலே 3ஆம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அந்த 3 வார்த்தையை முழுங்காம போய் சொல்லிடு. சரியா? அமுதா, உன்கிட்ட ஏதோ பேசணுமா? அப்படியே ரீக்ரியேஷனு பாத்தியா? சாரி. நீ உன்னை பார்த்தா என் கூட படிச்ச பழைய ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கியா? ஓகே சார். ஆகுறாரு போல. இப்போ வாதியம் சொல்லுவானா? என் ஃப்ரெண்டு தான் சொல்ல. என் ஃப்ரெண்டு தான் சொல்லி தொலைடா. டேய் எதுக்கு நான் சொல்லாம போறேன்? அதான் நான் எனக்கு புரியல ஒண்ணும். அவன் பயப்படுறான்டா அவன். டேய் ட்ரெயின்லாம் நிக்குதுடா. இதுவே எங்க அண்ணன் சிம்பு வந்தா எல்லாத்தையும் கூடவே நத்தி முடிச்சிட்டு வர்றா. என்னடா நீ? தெரியல, போயிட்டு தான் யோசிக்கணும். உங்க எல்லாரையும் நான் மிஸ் பண்ண போறேன். இப்பதான் எல்லாமே ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள நீ தான் ட்ரெயின்ல போற. ஆனா என்னமோ தெரியல, நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிடணும் பயமா இருக்கு. நீ என்ன பிளான் பண்ண போற? பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி முக்கியமா ஒன்று சொல்ல. தண்ணி இருக்கா? இல்ல. போய் போட்டோம். சிம்பு இந்த சீனை பார்த்துட்டு அட போயிட்டு சார் என்ன சார் இது? இந்த பிஸ்கட் பாக்கெட் இவரு ரொம்ப நம்மளோட ஆர்வம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. இல்ல, இட்ஸ் ஓகே. அப்பா தான். அப்புறம் பேசிக்கிறேன். அதுவே எவ்வளவு ஓப்பனிங் தெரியும். யார்ப்பா இவன்? டம்ளர் தீ காட்சியில போல. டைம் ஆச்சு. ட்ரெயின் கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 5 நிமிஷம் இருக்கே. நீ ரொம்ப லேட். உன் வாட்சும் ஸ்லோ. ட்ரெயின் போகும்போது சீக்கிரம் சொல்லு. இருங்க சார், நாங்களும் அப்படிதான் இருக்கோம். பாய் தயா. நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும். நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும். ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். என்னை தாண்டி ஒரு த்ரிஷா வாய்ஸ்ன்றதுனால அதே டைலாக் வச்சுக்கிறாங்க. எதுக்குடா இதுல சொல்லாம விட்டான்? அதுலயாவது பிரச்சனை இல்லை. இதுல சொல்லாம விட்டான். டென்ஷன் பண்றேன் நான். சொல்லிருக்கலாம்லப்பா. ராஜான்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட். உன்ன மாதிரியே தான். பயங்கரமான காதல். ஆனா கடைசி வரைக்கும் அவன் காதல சொல்லவே இல்லை. என்ன சார் ஆச்சு? அது ஒரு பெரிய கதை. ஆனா இந்த 20 நிமிஷத்துல என்னை 20 வருஷத்துக்கு பின்னாடி கூட்டிட்டு போயிட்டேன். என்னடா நீ? அப்ப யாரு தான் கல்யாணம் பண்ண போறான்? We'll never return. அவரே டென்ஷன். என்ன சார் யோசிக்கிறீங்க?
இல்ல அந்த 3 வார்த்தையை ஏன் உன்னால சொல்ல முடியலன்னு உன் இடத்துல இருந்து நான் யோசிச்சு பாக்குறேன். அவர் எப்படின்னு இருப்பாரு. இவ்வளோ க்ளோஸாக இருந்த ஒரு பொண்ணுக்கிட்ட சில விஷயம் கனவாவே போயிடுச்சு சார். நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், ஆனா நடக்காமவே போயிடுச்சு. அமுதா கிட்ட நான் சொல்ல நினைச்ச காதலும் அப்படிதான், கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வாழ்க்கை எல்லாரையும் வேற வேற பாதையில கூட்டிட்டு போயிடுச்சு. சில உறவுகள் சேர்ந்தது, சில உறவுகள் பிரிந்தது. வாழ்க்கை வேகமா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. திரும்பி பார்த்தா 5 வருஷம் போயிடுச்சு. இன்னைக்கு இந்த பிடிவி 4வது வருஷத்துல அடியெடுத்து வைக்கிறதுல எனக்கு ரொம்ப இவர் பேசினாலே எனக்கு இது தண்டா சதுசங்க. It's time to celebrate. ஹாய் ஹாய்டா. சச்சின் எப்ப கல்யாணம்? எப்படிடா உனக்கு எப்படி தெரியும்? அப்ப உண்மையிலே உனக்கு கல்யாணம் போதா? ஏ டிராவிட், உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஜிம்முக்கு போறதே மொத்தம் 2 டைப் தான். லவ் ஃபெயிலியர் ஆயி அதை ஃபிக்ஸ் பண்றவன், இன்னொன்னு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனவன். அதுல நீ 2வது டைப். ஓகேடா, சரி ஃபீல் பண்ணாதீங்கடா. மதுரை கிளம்பி போறோம், 4 நாள் என்ஜாய் பண்றோம். அறநிலையத்துறை அமைச்சர் இந்த ரெட்டி கோட் டைரக்டர். தமிழ்நாட்டுல ஒரு டிவி சேனல் ட்ரெண்ட் ஆகணும்னா அதுக்கு 1008 வழி இருக்கு. ஏன்னா நான் சும்மா இருந்தா கூட நம்ம பசங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. அதனால சொல்றேன். Thanks for your concern, sir. எங்க யாரை தேடுறீங்க? அது நான் தான். மாப்ள மாமா வாங்க மாப்ள. மாப்ளயோட ஃப்ரெண்டுன்னு ஒண்ணு பல்கா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி 6 பேக்லாம் வச்சு அல்கு மாதிரி வந்திருக்கீங்க. நீங்க வேற மாமா. அது யாரும் இல்ல, நம்ம அக்கா பொண்ணு தான். சிம்மு வாங்கணும்னு சொல்லிச்சு, அதான் கூட்டிட்டு வந்தேன். எக்ஸ்பிரஷன் குத்தது போலாம், ஏறுங்க. ட்வின் சிஸ்டர் என்ன பண்றாங்க? சம்யுக்தா தானே? சம்யுக்தா. அவ ஆஸ்திரேலியால கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டா. ஓ, உங்க 2 பேருக்கு முன்னமே பழக்கமா? நமக்கு யார் வந்தாலும் ஜிகர் தாண்டா வாங்கி கொடுத்தா பழக்கம். புடிங்க. தேங்க்ஸ் மாமா. எப்ப பார்த்தாலும் போன்ல பாட்டு கேட்கும். சொல்லு. டேய் லேண்ட் ஆயிட்டியா? எங்க இருக்க? ஃபேமஸ் ஜிகர் தாண்டா கடை. எங்க மாமாவோட ஜிகர் தாண்டா கடையில தான். தனியா வந்து பேசுறடா. சச்சினுக்கு கல்யாணம்டா. நான் ஒன்னு சொல்லவா? சச்சின் does not deserve you. இதான் உண்மை, புரியுதா? அங்க பாத்தியா சாமே, சரியான லவ் பேர்ட்ஸா இருப்பாங்க போல இருக்க. சின்ன சிறுசுங்க 2 கேப்ல வரலாம்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. நான் தான் வழக்கமா போட்டுட்டு இருக்கேன். ப்ளீஸ் லாடு, ப்ளீஸ் லாடு. இதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஏய் இதயா, ஹாய் அங்கிள். எப்ப வந்த? இப்பதான் அங்கிள் வந்தோம். எங்கயா அவன் போல? எப்படி இருக்க? மிஸ் மாமா இத வரேன். சரிமா. இப்போ என்ன இதுக்கு நான் லாடா கூப்பிட்டேன்? மச்சான் நான் ஏதோ ஒரு போதை கூப்பிட்டேன்டா. அவ இப்படி வந்து ஒரு பிரச்சனையா வந்து நிப்பா நஞ்சு கூட பார்க்கலடா. அவ என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியாது பாரு. இப்போ எல்லாரும் அவ என் கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சுக்காங்கடா. பாடா. அப்போ இதுல எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லல்ல? அப்போ இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஹாய் லாடோ. நல்லா இருக்கியா? நீயே பாரு. am I okay? என் மூஞ்ச பாரு. நான் ஓகே இருக்கேனா? நீயே சொல்லு. இப்போ என்னதான் உன் ப்ராப்ளம்? வாட் யூ வாண்ட்? டேய் பேசிக்கலாம். நீ கல்யாணம் பாட்டு. நாம எதா இருந்தாலும் உட்கார்ந்து பேசிக்கலாம். சரியா? 2 குடும்பம் விடிஞ்சா கல்யாணம்ன்ற ஆசையோட தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆசையை கெடுத்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா? பட் இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஐ ரெஸ்பெக்ட் யூ லாடோ. ரியலி ரெஸ்பெக்ட் யூ. கரெக்டான ஒரு பிளாக் ஒன்று வச்சிட்டான். பிளாக்கு அந்த என்ன சொல்லுது, இன்னும் பேர் சொல்லுவாங்க இல்லையா, சைனிங் ஆஃப் இல்லையா, அது இல்லடா. கரெக்டாக ஒரு முடிச்சு விடுறதுக்கு நம்ம ஃபோட்டோலாம் இது ஒரு பேர் இருக்குது. நீ என்ன சொன்ன நீ என்ன கழட்டி விட்டல? உன்னோட நல்ல பையனை போய் கல்யாணம் பண்ண பாரு. அவங்க ரீல்ஸ் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு? நம்ம ஸ்கூல் படிக்கும்போது டியூஷன் பக்கத்துல ஒரு பானிபூரி கடை இருக்கும்ல, ஆமா இருக்கும்.
அங்க போய் பானிபூரி சாப்பிடணும் போல இருக்கு எனக்கு. காரா பூந்தியா? பானிபூரி சாப்பிட்டா திருச்சி வரைக்கும் போவாங்களா? நான் போவேன். அடிப்பாயிலா என்ன பண்ண போகுது? ஏய் ஓவரா இல்ல டேய். சூப்பர். 2 பூரி போதும்னு சொன்ன? யார்கிட்ட டியூஷன் சொன்ன? பிரதீபா கிட்ட. டேய் இன்னும் 2 வாரத்துல டியூஷனே முடிப்போதுடா. எப்போதான்டா சொல்ற? நீதான் என் பொண்ணு வருஷம் இந்த மாதிரி போயினுக்குது. இவங்க இப்ப எங்க வந்திருக்காங்க? திருச்சி வந்திருக்காங்களா? திருச்சி வந்துக்கிறாங்க. நான் சும்மா நினைச்சேன் நானு. பக்கத்துலயே நாங்க வந்து தெரியலையே எவ்வளவு தூரம்னு. ஆனா அப்பின கூட பானிபூரி உனக்கு பானிபூரி இவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. நீ வேணா சென்னைக்கு வா, சவுகார் பானிபூரி வாங்கி தரேன். பானிபூரியா? நாளைக்கு எனக்கு ஃப்ளைட் யூஎஸ் போறேன். இதுக்கப்புறம் எப்போ திரும்பி வருவேனே தெரியாது. நாளைக்கு வா. ஆமா. வந்துட்டு போயிடுறாங்க. பையனுக்கு ஏதோ ஒரு ஜாதகத்துல ஏதோ சமாதோஷம் வந்து ஒரு இது போல. ஆனா இல்ல ஒரு பொண்ணு செட்டில் ஆயிடுது, ஸ்பேஸ் போகுது. அந்த ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் இருக்கும் பாரு, ஒருத்தர் கூட வந்து நைட் 1 நைட் ஸ்டாண்ட் வச்சு அந்த பொண்ணுக்கு அடுத்த நாளே கல்யாணம் ஆயிடும். அந்த மாதிரி தான் போயினுக்குது வருது. யார் யாரெல்லாம் ஒன் சைடா லவ் பண்றதோ எல்லாரும் இது பண்ணு. ஆபீஸ்ல மாமா நீங்க சென்னை ஏர்போர்ட்ல என்ன மாமா எப்ப பார்த்தாலும் ஏர்போர்ட்ல சுத்திட்டு இருக்க? விளையாடாதீங்கப்பா, நம்ம சாமு குட்டி அமெரிக்கா போகுதுல, அதான் வண்டி ஏத்தி அனுப்பலாம்னு வந்திருக்கோம். என்ன மாமா தார் காரை வச்சிட்டு கேப் டிரைவர் மாதிரி? சரி மாமா டிராப் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு வந்துருங்க. சரி மாப்ள. நான் ஏர்போர்ட் போகணும்டா. ஏர்போர்ட்டா? அதான் மாமாவே வரேன்ட்டாரே, நம்ம எதுக்குறாங்க? நான் சாம லவ் பண்றேன். என்ன திடீர்னு? இல்லடா, நான் இவ்வளவு நாள் கழிச்சு அவளை மதுரையில பார்க்கணும், பேசணும், பழகணும். ஏன்னா இவனுக்கு கல்யாணம் தெரியும் ஊருக்கு போறாங்க. ஆனா ஸ்பேஸ்ல இருக்காரு. இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, கரெக்டா போயிடலாம். சார் அதான் எவ்வளவு நேரம் இருக்குல்ல? அரசியல்வாதி. ஏன் சார் வந்து அடிக்கிறீங்க? எந்த ஆபீஸ் நீங்க? ஊர்ல எத்தனை தலைவர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஏன் தலையை பத்தி நியூஸ் போடுறீங்க? அடிங்க. என்ன டைமிங் சார்? ஐயோ போய் உட்காரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஆக்சென்சர் ஆக்சன் இங்க இல்ல சார், நீங்க அந்த பக்கம் போணும். அந்த பக்கம் இல்ல மச்சான், இந்த பக்கம் போறடா. இந்த பக்கம் எப்படி போவே? என்னடா பேசுற? நீங்க எந்த தின்னு நிக்கறானு வர. ஐயோ ஓச்சா சிஎஸ்கேவா? தோனி இனி வந்துட போறாரு நடுல. வண்டி ஏர்போர்ட் தானே போகுது? எஸ். டேய் யாரா நீங்க? என்ன நான் ஷர்துல் தாக்கூர் ஃபேன். ஷர்துல் தாக்கூருக்கு ஃபேன்? சிஎஸ்கே ரத்தத்திலே ஓடுதுல. கையெடுத்து பார்த்தா பிளட் கூட மஞ்சளா தானே இருக்கும். டேய் நீங்க அர்த்த பாக்குறது அவுத்து பாக்குறதுலாம் கீழ இறங்கி பாத்துங்க, இறங்குங்கடா. அவன் யாரா? வேலை போய்டும். மொக்க பிளேயரா? வேலை தானே போவோம். லவ் மேரேஜ் பேர் வேற எல்லாம் இருக்கு. இன்னும் ஸ்டேடியம் பண்ணி சுத்தி நிக்கறானு. ஐயோ ஐயோ யாரா அவங்க பேண்டட்ல வந்து முத்து முத்து. டேய் என்ன சொல்றா? ஐயோ லட்சணம் அங்கேயே இறக்கி விட்டு அந்த பிரச்சனையை இது பண்ணுறாங்களா? பையன் அடிச்சு அடி சுருண்டு உண்டான். இவனை எங்க வாரி பொறுத்துட்டு வர்றோம்? ஃபோன் பண்ணி சொல்லலாமேடா இதெல்லாம். டிக்கெட் வாங்கிட்டு போறானா? டிக்கெட் இருந்தா தானே உள்ள விடுவோம். லெட் இருந்ததுல தொச்சிட்டு இருப்பாங்க. ஏய் அந்த லவ், அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அது அப்படி ஒரு கனெக்ஷன். இப்படி ஒரு பர்ட்டு, அப்படி ஒரு பர்ட்டு. அன்னைக்கு ஏன் அப்படி பைத்தியக்காரத்தனமா ரன்வே வரைக்கும் ஓடுனேன்னு எனக்கே தெரியல.
எங்களுக்கும் தான்டா தெரியல. அதுல நடந்த ஒரு நல்ல விஷயம், ஜூஜு திரும்ப எங்க லைஃப்ல வந்து அந்த ஓட்டத்தோட எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைச்சேன் சார். அதுக்கப்புறம் என்ன, பேக் டு ஸ்கொயர் ஒன். மாமாவுக்கு நான் இப்ப மீட் பண்ண என்ன பண்ணிருப்பான்? பயம். மீட் பண்ணிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம். மீட் பண்ணி என்ன பண்ணிருப்பான்? என்ன பண்ணிருப்பான்? அப்படியே கண்ணாடி போகும். நீ மச்சான் நீ போய் பேசினா போற, நீ வேடிக்கை தான் பார்க்க போற. அந்த மாதிரி போய் ஒரு நாள் அவ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான்னு தெரிஞ்சது. ரொம்ப தூரம் வாய்ப்பே இல்லை. சும்மா ஒரு அளவு தான் போய் சொல்றது. அவன் ஜிபே எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவன் எங்க சார் போறீங்க? என்னன்னு ஏதாவது ஒரு இடத்துலயாவது அவன் உள்ள நின்றுறான். சார் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, மிச்சத்தையும் கேட்டு போயிடுங்க, சூப்பரா இருக்கும். இன்னொரு லவா தாங்க முடியாது ப்ளீஸ். சார் 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 இதுக்கு மேல லவ்லாம் இல்ல, என்கேஜ்மென்ட் தான். என்கேஜ்மென்ட். என்கேஜ்மென்ட் கள்ளா சொல்லவே இல்ல. ஒரு வழியா எல்லாரும் அவனை கன்வின்ஸ் பண்ணி மாமா ஆசைப்பட்ட மாதிரியே அதித்திக்குள்ளே என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டோம் சார். அவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் ஆயிட்டான். என்னடா நீ எப்படியாவது யாரதான் கல்யாணம் பண்ணுவான்னு தெரியலடா. அது இப்போ எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல போகுது. உனக்கு யாரா எப்படி இருக்க? இப்ப பண்ணுறோம். என்னடா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட டச்ல இருக்கியா? சச்சின், லாடு, பிரபு, டிராவிட், அப்பெல்லாம் சந்தோஷமா இருந்தோம்ல. சாரி, நான் தான் டச்ல இல்ல. ஐ மிஸ் தோஸ் டேஸ். ஏதோ இந்த மாதிரி பிரேக்கப் ஆயிருக்கு. நீ தான் எப்படி இருக்க? ஆமா, எனக்கு அப்படிதான் தோணும். வாழ்க்கையில ஒரு அடி மூச்சு மாதிரி இருக்குது. கான்ஃபரன்ஸ்க்காக சென்னை வந்திருக்கேன். நான் காலேஜ் டைம்ல இருக்கும்போது I was in love with you. அதுவும் தான் சின்ன அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்லயே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல. I feel very happy. அந்த ஃபீலிங்லாம் ஜென்சிக்கு புரியாதுல. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு பத்திரிக்கை எடுத்து. Don't get me wrong. I'm happy. I have two beautiful kids. கடவுளே கர்த்தரே. பரவாயில்ல. எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இன்னுமாடா பார்க் பண்ணுது காரை? மெரினா மால் கொஞ்சம் சுத்தி தான் கீழே வரும். பார்த்து நிற்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே நின்று. சிவா ஒரு வழியா கன்க்ளூஷன் ஆயிடுச்சு இது. இல்லை பிஜிஎம் போடுற அளவுக்குலாம் இல்லை. நான் எப்பயும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பிஜிஎம் போடலாம் எலிவேட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. என்னடா சொல்ற? உனக்கு கல்யாணம் ஆக போது இப்போ வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? லவ் சொல்லி ரிஜெக்ட் ஆகிறத விட அது சொல்லாம இருக்கிறது இன்னும் வலிக்கலாடும். லெசன் லவ் பண்ணா ஃபைட் பண்ணனும். அவங்க வந்து லெசன் பாடம் புகட்டிட்டு போயிருக்காங்க. நிலைமையிலும் இல்ல. ஆட்டோகிராஃப் கரெக்ட்டா இருக்காது. அட்லீஸ்ட் என் மனசுல இருக்கதையாவது சொல்லிடுறேன். கிளம்பி வா, பாத்துக்கலாம். இப்பவே வா. இல்ல, அந்த அதிர்ச்சி கழுத்து தாலி கட்டிட்டு அவன் இழுத்துட்டு வா, சேர்ந்து சொல்லலாம் லவ் யூ. எல்லாருக்குமே ரோல்ஸ் நிறைய கரெக்டா வந்து. அதான் உன் பேச்சுலர் பார்ட்டி இருக்கே, அத சொல்லு. நாக்க தொங்க போட்டுட்டு வருவானுங்க. ஓ அதுக்கு தான் வந்திருக்காங்களா? அதான் ஃபுல்லா எல்லாரும் அவங்க தான் டைப் பண்ணிருந்தாங்களே ஸ்பேஸ்ல இருந்து. ஆமா. நான் உனக்கு கேப்ப நீ டென்ஷன் ஆக கூடாது. நீ கேளு, அது டென்ஷன் ஆகுதா இல்ல? ஸ்டார்டிங் சீனா? மாமா யூ ட்ரிங்க். இல்ல அதுக்கு முன்னாடி பசங்க பேச்சுலர் பார்ட்டி கேக்குறாங்க. தாராளமா கொடு. கூட்டி போ. இங்க இல்ல யுஎஸ்ல. யுஎஸ்னா அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அதுவா? கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி வந்துரும் மாமா. உனக்கு போணுமா? ஆமாம்மா. அதித்தி கிட்ட பர்மிஷன் கேளு. அவகிட்டே மாமா கேட்கணும். போ, அவ இனிமே உன் வைஃப், போ அவகிட்ட போய் பர்மிஷன் கேட்டுக்கோ. நீ சொல்லு மாமா. இதுக்கெல்லாம் வெக்கப்படாதீங்க மாப்ள. போங்க மாப்ள, போய் அவகிட்ட பர்மிஷன் வாங்கிக்கங்க. போங்க மாப்ள, யோசிக்காதீங்க போங்க. இதுயா என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லடா. அதனால தான் இவர் இங்க இருந்தாரு போல. பர்மிஷன்லாம் அதுக்கு. மாப்பிள்ள என்னமா சொல்றாரு? அது இல்ல மாமா, நாங்க அமெரிக்கால ஒரு பிசினஸ் டீல் ஒரு அப்பாயின்ட்மென்ட் கொடுத்திருக்காரு. அது இந்த கல்யாண சமயத்துல போணுமான்னு கேக்குறாரு. பாத்துருவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துருவீங்கல்ல? வந்துருவோம் மாமா. அப்புறம் என்ன போயிட்டு வாங்க.
நீனே வாய போடுகிற ட்ரம்பா இதெல்லாம் அரசியல்ல ஆமாமா அதே மாதிரி மாப்பிள்ளை திரும்பி வரும்போது ட்ரம்பை சந்தித்துட்டு வரும் அமைச்சர் மருமகன் அரசியல்ல சகஜம் எப்படி ஐயோ ட்ரம்ப் சிகரெட் வச்சுட்டு வந்தாங்க. இவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. அவன் லவ் பற்றி நீங்களாவது இவ்வளோ சொல்லியிருக்கலாம். தூக்கம் வந்துக்குது அவரு. தூங்கல போல இப்போ சொல்லு. காலையில் அவனுக்கு கல்யாணம். போய் படி. நான் தூங்க போகிறேன். வாரணமாயத்துல பக்கத்துல ஒரு கேரக்டர் வருவார் பத்தி மூவ் ஆன் ஆகணும் சூர்யா. போ. அமெரிக்காவில் என்ன நடந்துச்சு? தூக்கம் வரல புழுது அவரு. கியூரியாசிட்டி. இப்போ நீ அவகிட்ட லவ் பண்றேன்னு சொல்லி மட்டும் என்னடா போகுது? ஆமா. தெரியல 34 நிமிஷம் மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. அதுவும் அமுதா அன்னைக்கு வந்து பேசினதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாயிடுச்சுடா. ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு அவளே வந்து சொல்லும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால இதை மனசுல வச்சுக்கிட்டு வாழ்நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருக்க முடியாதா? ஒரு 2 நாள் என்ன விடுங்க. எனக்கு இதுவும் கிரீன் ஸ்கிரீன் மாதிரியே தோணுது. இல்ல அது ஸ்கை அடி பண்ணி வச்சிருக்காங்க. I think I'll feel light, guys. And end of the day, still my bachelor trip. So have fun. Indriva. We are convinced. என்ன பேச்சுலர் டிவி இவங்க தான் செலவு பண்ணுவோம். நான் போலியாவா போர்த்துக்கான ப்ரிப்பரேஷன் இது பாத்துடா. நீங்க என்ன பண்ற? இல்ல ஒரு சின்ன வேலை இருந்தது, அதான் வந்தேன். எங்க நாசாலையா? நியூயார்க்ல ஒரு மீட்டிங். அப்படியே ஃப்ரீ டைம் இருந்தது, அதான் நாசாவை சுத்தி பார்க்கலாம்னு வந்தேன். பரவாயில்லையே. சருக்கு நாசா அஸ்ட்ரானமிலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எல்லாம் உன்னாலதான். யூனோ 6 மாசம் ஆச்சு தெரிஞ்ச முகத்தை பார்த்தே. உன்னை இங்க பார்த்தது மதுரைக்கே டிராவல் பண்ண மாதிரி இருக்கு. திடீர்னு எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன். அதனாலதான் நான் வந்தனோ என்னமோ. என்ன நோ தப்பா இருக்குனா இந்த ராக்கெட்ல எல்லாம் போக மாட்டீங்களா? இப்போதான் ஒரு மிஷன் முடிச்சு வந்தேன். வேறான பிரேக் நான் அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டெம் ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறேன். போயிட்டே வந்துட்டுக்கிறாங்களா? இப்போ ஸ்டார்டிங் சீன் ஸ்டாக் ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு ஆமா கலரே வேற மாதிரி இது. என்ன தெலுங்கு பாட்டு மாதிரி இது, எந்த பாட்டு கேட்டாலும். எதுக்குடா அது பண்ணுறான்? அது இப்போ ஹார்ட் பிரேக் தான் ஆகுது. நிறைய பட்டுக்கிற போல தேவையில்லாத வேலை இது அவனுக்கு. உள்ள வாடா. என்ன போயிடுறீங்க உன்னை தள்ளி வைக்குது. இதுலயும் டபுள் ஆக்ஷன்ரா. இது காத்துக்கு அடிக்குமோ? என்னடி சென்னை ரீச் ஆயிட்டியா? ரீச் ஆயிட்டேன். நீ என்ன பண்ற? வெளில போறேன்டி. எங்க கிளம்பிட்ட? லவ் சொல்ல. என்னடி திடீர்னு லவ் கிவனு? உன்னை அவ்வளோ ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிட முடியாது. இல்ல ஒருத்தன் நம்ம லைஃப்ல திரும்ப திரும்ப வரானா அது கோஇன்சிடென்ஸா இருக்கு. சனின்னு நான் கூட இருக்கலாம். ஏதோ ஒன்று இருக்குமோன்னு தோணுது. இது இந்த மேட்டர் திரும்ப என்ன அப்போ தான் தெரியல. இல்ல பாப்பா, நீ என்ன ரொம்ப டிமோட்டிவேட் பண்ற. நான் போனை வைக்கிறேன். அவன் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறான். போய் லவ் சொல்லணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஜி. என்னடா யோசிக்கணும்? இதுக்கு மேல என்னடா யோசிக்கணும்? படம் பண்ணுது பாட்டில் அப்படியே இறங்கிடுது. இந்த பாட்டே தேவையில்லை. என்னடா புதுசா ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ற? லவ் பண்ணேன்னு தானே சொல்ல போற. லவ் பண்றேன்னு சொல்ல போறியா? இங்க பாரு மச்சான், இது எமோஷன் கிடையாது, வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு என்னமோ முழிக்கிறத பார்த்தா இது பாஸ்ட் லவ் மாதிரி தெரியல, ஏதோ பிரசன்ட் லவ் மாதிரி தெரியுது. ஏய் பிரபு, அவனை ஏத்தி விடாதடா. அவனுக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல்ல, அதுக்கு யாரா பதில் சொல்றது? நம்ம பேசிட்டு தான் இருக்கோம், அவன் வாயை மட்டும் கூலா தான் இருக்கான். அதுக்கப்புறமா ஊருக்கு கிளம்பலாம். டேய் இதயா, உங்ககிட்ட தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், ஏதாவது பதில் சொல்றா. இதையா சொல்லு. இதையா அதான் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுதையா?
இது இந்தியன் ஹவுசஸா இருந்தா இதுவும் வெளியில கேட்காது. ஆமாப்பா. அந்த மாதிரி மோசமான ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லடா. அவளே சொல்லலான்னு நான் சொல்றது கொஞ்சம் கேளு சாம் ப்ளீஸ். இன்னும் என்ன போய் சொல்ல போற இதயா? சொல்லு. பொய் எல்லாம் சொல்லல சாம். நான் இங்க வந்தது உன்னை பார்க்க தான். போதுமா? எப்படிடா இன்னும் 3 வாரத்துல கல்யாணத்தை வச்சுட்டு என்ன பார்க்க வருவ? நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிற சாம். யூ கெட்டிங் இட் ஆல் ராங். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. நீ உன் பேச்சுலர் பார்ட்டி செலிப்ரேட் பண்ண வந்திருக்க. And all you want is a girl to have fun with. You used me. Do I look like a bitch to you? At least நீ கல்யாணம் பண்ண போற பொண்ணு கிட்டயாவது உண்மையா இருக்கியா? நீ என்ன வேணா நினைச்சுக்கோ சாம். ஆனா நான் சொல்ல வந்ததை சொல்றேன். Listen, I've always இப்ப கூட பொண்ணை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறவா? என்ன பத்தி? போடா. பீக் ரைட்டிங். ஆவணும் அவனுக்கு. அந்த பொண்ணு ஓகே நார்மலா போயிடுச்சு காயிடும். இதையும் நார்மலா போயிருந்ததுன்னா என்னப்பா இவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு தப்பிச்சு போயிடுறான் அப்படின்ற மாதிரி. ஏகப்பட்ட பேகேஜ் தூக்கிட்டு சுத்துறேன். ஓகேடா சார். என்ன சார் எதுவும் சொல்லாம கிளம்புறீங்க? சாரி மறந்துட்டேன். ஹாப்பி மேரிட். அது கேக்கல சார். அப்புறம் சார் காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு எங்க போறீங்க? மாதம்பட்டி ரங்கராஜ். நீங்களும் கல்யாணத்துக்கு வரலாம்ல? இன்னொரு ட்விஸ்ட் இந்த பாடி தாங்காது. டேய் வேலை இருக்கு ஆள விடு. பை பை பை. நல்ல வேலை. எங்கம்மா இருக்கு? நான் நினைச்சேன் வந்துட்டேன். அரைவல் கேட் பக்கத்துல. நீங்க எங்க இருக்கீங்க? அந்த ஆடிச்சிருந்தே. ஐயோ ஃபர்ஸ்ட் இந்த மிஸ் தான் சொன்னீங்களாடா நீங்க? நேர மாசத்துல ஒரு பொண்ணை தனியா விட்டு போயிருக்கா. சரியான பத்தி யோசிச்சீங்க? சாரி மேம், சின்ன வயசுல ஏதோ தெரியாம. சரி அதை விடு. இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க? தெரியலையே. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு இதயா. மேம் சார் தான் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்றாரு. நீங்களே இதேயோட கல்யாணத்துக்கு வரலாம்ல? ஜாலியா இருக்கு மேம். ஆமா மேம். ஏய் விட்டா எல்லாரையும் கூப்பிட்டு ஃபிளாஷ்பேக் சொல்லிட்டு இருப்பீங்க. மாமா வெயிட்டிங். கிளம்புங்க. சார் அவ்வளவுதானா? அவ்வளவுதான்டா. கிளம்பு. ஏய் வாடா போலாம். சச்சின் பார்க்கிங் வெயிட். பை. பை. நான் கேட்டல என்ன சார் நினைக்கிறீங்க? ஆமா இது ஒரு பெரிய காவியம். நினைக்க வருது. சிக் போடி. லேட்டா வருவீங்களாடா? வந்துரும். இந்த வந்துட்டோம் மாமா. வாங்க. சமந்தி மாமா வந்துட்டடா. போய்ட்டு கொஞ்சம் பேசணும் மாமா. மௌன அதான் ட்விஸ்ட் பண்ணான்னு வெறுப்பாடுவேன் நான். கட்டி அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதயா என்ன விளையாடுறியா? ஊர்ல இருக்க அம்புடி பெரிய மனுஷன் இங்க வந்து நிக்கிறான். இப்ப போய் கல்யாணத்தை நிறுத்தினா எங்க இருந்துடா? உன்னை கேட்டுதான் இந்த கல்யாணத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அந்த பொண்ணோட 6 மாசம் பழகிட்டு இப்ப எனக்கு அந்த பொண்ணு வேணாம் இந்த பொண்ணு வேணாம்னு சொன்னா ஊர்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பான்? ஓ இப்போ நான் அந்த பொண்ணு இல்ல சாமுel. நான் உனக்கு மாமா மட்டும் இல்ல, உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான். அதே நினைப்பு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மேடைக்கு வா. மாப்பிளைய கூப்பிடுறாங்க. டைம் ஆயிடுச்சா? ஏய் வரேன் போடா. இதெல்லாம் இப்போ நிறுத்தினாங்கன்னா அறுத்து போட்டுருவாங்க. அவரு பொலிட்டிக்கல் வராரு அவரு மாமனாரு. பக்கத்துல பேனர் பக்கத்துல பத்தியா ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்ல நச்சு கழட்டிடுவாங்க. இப்போ உனக்கு என்ன இந்த கல்யாணம் பிடிக்கல அவ்வளவுதானே? ஓகே, எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்றேன். நீ எதுவும் யோசிக்காத.
பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம், விடு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். மாமா நீ வேட்டி சட்டை எடுத்து கொடு மாமா. இன்னும் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வரேன். எனக்கு இன்னும் டாக்ஸிக்கா தோன்றுறேன். டாக்ஸிக்கா தோணுடா. பொண்ணுங்களோட மூட் ஸ்விங் பயங்கரமா வச்சிருக்காங்க. டென்ஷன் வரமா. ரொம்ப வெறுப்பேத்துறான். நீ போ மாமா, நான் வரேன். சச்சினா உன் தலை தப்பிச்சு. எஸ் டிராவிட். ஹே மாம்ஸ். சொன்ன டைம்ல பையனை கூட்டி வந்துட்டேனா? உங்க பிளான் எனக்கு புரிஞ்சு போச்சுடா. என்ன பிளான்? கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆகி கல்யாணத்தை நிறுத்த பாக்குறீங்க, அதானே உங்க பிளான்? உங்க நிலைமையில இருந்தா நானும் அப்படித்தான் யோசிச்சிருப்பேன். அவன் ஆசைப்பட்ட பொண்ண அவன் கூட சேர்த்து வைக்கலன்னா அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு? அது மட்டும் இங்க நடக்காது. அவனுக்கு அதித்தியோட தான் கல்யாணம், அதுதான் அவனுக்கு நல்லது. அதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதை நீங்களும் புரிஞ்சுக்கணும். அதை விட்டு முட்டாள்தனமா ஏதாவது யோசிச்சிங்க, நடக்கிறதே வேற. ஏய், உன் மொழியே சரியில்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. டேய், மாமாக்கு தோணுனது கூட நமக்கு தோணவே இல்லையே. டேய், அவன் இஷ்டப்பட்ட பொண்ணோட நம்ம தான்டா சேர்த்து வைக்கணும். அதானே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஃப்ரெண்ட்ஸே இல்லடா மச்சான். அதுக்கு என்னடா பண்ண முடியும்? கல்யாணத்தை நிறுத்திடலாம். என்னடா அசால்ட்டா சொல்றாங்க. சேர்த்து வைக்கணும். சரி, சேர்த்து வச்சிரும்டா. சேர்த்து வச்சிரும். அது நான் இருக்க வரைக்கும். ஏ டீம் அமெரிக்கா, நான் டீம் அதித்தியா. ஆமாண்டா, உங்க பிளான ஃபுல்லா உடைச்சு தவிடுபடி ஆக்கி ஆதித்தி இதையும் நான் சேர்த்து வைக்கிறேன்டா. இது தங்கம மாமல சத்தியம்டா. டேய் ஜூஜு, டேய் ஜூஜு. அவனை விடுங்கனே. அவன் ஒரு பாட்டில் விஸ்கி வாங்கிட்டு கோச்சு சுத்திட்டு இருக்கான். வாங்க. இதெல்லாம் விடுங்கடா. 2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. பெரிய பெரிய விஐபி எல்லாம் சாப்பிடுறாங்க. பாயாசத்துல முந்திரி பருப்பு நிறைய போடு. முந்திரி பருப்புலாம் இருக்கட்டும் சார், அது முக்கியமான விஷயம். இங்க பாருங்க. என்னடா இது சார்? அவன் என் ஃப்ரெண்டு தான் சார். ஆனாலும் ஒரு பொண்ணு வாழ்க்கை. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திருங்க சார். இதை கொஞ்சம் பாருங்க சார். டேய், நான் என் பொண்டாட்டி அண்ணன் தவிர இதுவரை யாரையும் தொட்டது இல்லடா. என்னடா இது? ஒவ்வொரு பொண்ணு மேல கை வச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயே சார். அப்படின்னா சார், ஏய் நான் நல்லவன கெட்டவன நல்லவனாக்கலாம், உண்மையை பொய்யாக்கலாம், பொய்யை உண்மையாக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் சார். அவங்களே நியூஸ் சேனல் ஒரு பிராங்க பண்ணி உங்களை சிக்க வச்சு உங்க செல்வாக்கே சரிக்கலாம் பிளான் பண்றாங்க. மாப்பிளையும் உங்களை மாதிரி சொக்க தங்கம் சார். என்னடா பண்றாங்க? நல்ல வேளை காப்பாத்திட்டேன். நான் அவங்கள நம்பிட பார்த்தேன். ஏய், அதெல்லாம் ஏமா எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. வேற வேலையை பாருங்கடா. டீம் அமெரிக்கா. ரவுண்ட் டோல I got you bro. என்ன மாதிரி song? All of me, someone like you, like bro, அதெல்லாம் போட்டா இவனுக்கு தூங்கிடுவானுங்க. அப்படியா? இந்த லிஸ்ட்ல இருக்க பாட்டு அப்படியே போடுங்க ப்ரோ. நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும். Bro, I got you brother. I got you. நானே சிம்பு பண்றேன். ப்ரோ, என்ன பாட்டு இது? கல்யாணத்துல போற பாட்டு மாதிரி இல்லையே இது. Bro, I know what to do. Don't tell me how to do my job. இப்பயே பேசனேன்னு வெச்சுக்க, எக்யூப்மென்ட் தான் வீட்டுக்கு போவோம், நீ போக மாட்ட. Bro. மாசா போடு. Bro, I'm bad at this language, bro. லாங்குவேஜ் முக்கியமே கிடையாது. பாட்டு சும்மா மாசா இருக்கணும். I think this should work for you, brother. இந்த பாட்டு தானே இது? ஆவேஷ் இல்லுமினாட்டி. பாப்பா வராரு. அவர் பாட்டு தானே இது? என்னடா எப்போ அதுக்குள்ள இது அமெரிக்கால வந்து பொருள் பின்னாடி சீட்ல உட்கார்ந்து வந்திருக்குமோ? பாரு இல்லுமினாட்டி. அப்பா சும்மா யூஸ் பண்ணல. கூட வந்திருக்காது. கேரளால தெரியல. என்னடா இது? ரொம்ப தப்புங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? இதே அவோட நீங்க போயிருக்கணும். ஒரு மாரல் சப்போர்ட்காக தான கூப்பிட்டான். நீங்க அவனை அவாய்ட் பண்ணது தப்பு. இது அவன் லைஃப், அவன் தான் முடிவு பண்ணணும். ஓஹோ, உங்க பொண்டாட்டி உங்க புள்ள நீங்க தான் பார்க்கணும்னு அன்னைக்கு இவன் யோசிக்கலையே. அந்த சின்ன பையனுக்கு இருந்த பெருந்தன்மை கூட இவங்க பையன் யாரு? என்ன அவனோட கம்பேர் பண்றீங்க?
என் டெலிவரிக்கு கூட லீவ் போட முடியாதுன்னு சொன்ன நீங்க எங்க? எனக்காக கையெழுத்து போட்டா அவன் எங்க? ஸ்விஸ் தான் முக்கியம் நினைச்ச நீங்க எங்க? மிஸ் தான் முக்கியம் நினைச்ச அவன் எங்க? ஃபியூச்சர் ஓடி போன நீங்க எங்க? டீச்சர் ஓடி வந்த அவன் எங்க? துணையா என் கூட நீ பேச பேச என் காதுல எஸ்.ஏ. ராஜ்குமாரோட லா 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 ஆர்ஆர் சத்தம் ஹெவியா கேக்குது. இப்போ என்ன சார் நடக்குது? அந்த பொண்ணு அப்புறம் வந்து அதுதான் ரொம்ப டவுட்டா இருக்குது சார். மாதம் பட்டி கேட்றீங்க, ஒரு புடி பிடிக்க வேண்டியதான். சார் என்ன சார்? அவன் காதலிச்ச பொண்ணு அவன் கண் முன்னாடியே உட்கார வச்சாச்சு. இந்த பாலுக்கு அவன் அவுட் ஆகலைன்னா வேற என்ன பால் போடுறது சொல்லு. மகனே, மருமகனே, என் மகளின் மணாளனே, கண்ணனே, எங்கள் வீட்டு மன்னனே, எங்க வீட்டு மன்னனே, ஐயோ மணமாலையே, இன்பசாலையே, இன்பசாலையே. யோ முடிச்சிட்டு வர. இத்தனை ஆசீர்வாதிக்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த அமெரிக்கா வரை சென்று ஐயோ ட்ரம்பை சந்தித்து விட்டு திரும்பி இருக்கும் சார் அவன் மாமாக்காக காதலை தியாகம் பண்ண தியாகி சார். தியாகிகள்லாம் பொண்ணு கிடைக்காது. அவன் பழைய மேக்டா ஸ்கிராப் மெட்டீரியல். இப்போ என்ன சார் பண்றது? வேற வழியே இல்லையா? ஒண்ணு வேணா பண்ணலாம். என்ன சார்? சச்சன் மை ப்ரோ, நைஸ் டு see you again சார். மாமா நம்ம ஃப்ரெண்டு மாமா. சூர்யா. ஹலோ சூர்யா. சான்ஸே இல்ல சார், இப்படி ஒரு மாமா மருமகனை உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. தங்க சார் அவன். ஆமா சார், கோல்டு கோல்டு. இந்த காலத்துல எவனாவது காதலிச்ச பொண்ணா மாமாக்காக தூக்கி போடுவானா? போட்டானே சார். பயப்படாத, நான் என் அப்பா மாதிரி பேச மாட்டேன். அவனுக்காக நீங்க உங்க லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்காக அவன் காதலை சாக்ரிஃபைஸ் பண்ண கூடாதா என்ன? ஏன்னா அவன் மனசுக்குள்ள அழுவான். கொஞ்ச நாள்ல அப்படியே சரியாயிடுவான். நீங்க அவனுக்காக எவ்வளவோ பண்ணிட்டீங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்காக அவன் பண்ணக்கூடாதா? He'll be okay. நங்குருத்த போட்டு கொளுத்தி போட்டது நான் போயிட்டாரா? அவ்வளோதான், சாப்பாட போயிட்டார். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என் மருமகன் இதயாவோட கல்யாணம். யாரும் இல்லாத அனாதையை நான் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இறைவன் கொடுத்த வரமும் உறவும் அவன் தான். 30 வருஷமா அவனுக்காக நானும் எனக்காக அவங்கிற மாதிரி வாழ்ந்துட்டோம். இது நாள் வரைக்கும் அவன் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டதே இல்லை. கேட்டா ஒருவேளை சங்கடப்படுவேணும்னு அவன் என்கிட்ட எப்பவுமே கேட்க மாட்டான். அப்படிப்பட்ட என் இதயா இன்னைக்கு முதல் முறையா அவன் மனசுல இருந்து என்கிட்ட ஒன்று கேட்டான். அதை நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன். அதுக்காக அவன் வருத்தப்படல. அவனுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கைய நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக அதை தூக்கி போட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கான். நான் இனிமேலும் அமைதியா இருந்தா இது நாள் வரைக்கும் நான் அவனுக்காக வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. அம்மா அதிதி, என்ன மன்னிச்சிருமா. இந்த கல்யாணம் நின்று போனா உன் மனசு என்ன கஷ்டப்படும் எனக்கு தெரியும். ஆனா இந்த கல்யாணம் நடந்தா நீங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. என்னப்பா இது? மேடையில் இருக்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். நீங்கெல்லாம் பெரிய மனசு பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா அவன் வாழ்க்கை அமைய நடக்குதுங்க. நீ விளையாடுறியா? சிவசுப்ரமணியம், யோ வாயிருங்கயா. ஒரு நிமிஷம்யா. அப்பா இருங்கப்பா. இப்போ நம்ம இங்க சத்தம் போட்டா மட்டும் இந்த கல்யாணம் நடந்துருமா? இல்ல அப்படியே நடந்தாலும் என் மேல லவ் இல்லாத ஒரு ஆளோட நான் எப்படி கல்யாணம் பண்ணி வாழ்றது? பொண்ணு நல்லா கொஞ்சம் மெச்சூராக இருந்ததால அது வேணாம்னு சொல்லிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஆசைப்பட்டு அது வேற நோட்ஸ்லாம் வேற ஹாப்பி டு ஸ்டார்ட் லைஃப் வித் யூ அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க தம்மா. ஆமா, எதுக்கு வந்து பார்க்குறது? அதுதான் கல்யாணம் முடிஞ்சிச்சா?
கெட்டி மேல சத்தமே கேட்கல. கல்யாணத்தை நிறுத்த அவன் லவரை கூட்டு வந்தீங்களே, கொஞ்சமாச்சும் என்ன பத்தி யோசிச்சீங்களா? உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சேம்மா. இந்த கல்யாணத்தை யாருக்காக நிறுத்தினேன்னு நினைக்கிறேன். என்னடா அது? அப்போ அவனை கெட்டவன்னு சொல்றியா? நல்லவன், அதானே பிரச்சனை. ரொம்ப ஸ்மார்ட்டா ரொமான்டிக்கா இருப்பான்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாது. சுட்டு போட்டாலும் அவனுக்கு ஆக்சுவலா நான் உன்னை காப்பாத்திருக்கேன். யூ ஓ மீ ப்ரோ. கன்வின்ஸ் பண்றியா? ஃப்ளைட்ல 16 மணி நேரம் அவனோட மொத்த ஃபிளாஷ்பேக்கையும் கேட்டேன். அவன் காதலிச்ச பொண்ணுகிட்ட காதல சொல்றதுக்கு 20 வருஷம் பத்தல அவனுக்கு. இதுக்கப்புறம் உன்னை லவ் பண்ணி அந்த காதல் கிட்ட சொல்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும் நீயே யோசிச்சு பாரு. உங்க அக்கா இங்க? பரவாயில்லையே. ஓ, அவ அங்கதானா இருக்கா? ஒரு தடவை தானே தப்பு பண்ணுவேன். டேய் எப்படிடா உனக்கு தெரியுமா? இங்க வாடா. தெரியவே இல்ல. ஹலோ சார், எங்ககிட்டே சொல்லாம சர்ப்ரைஸ் கொடுத்துறீங்களே சார். டேய் 2 மணி நேரத்துல யாரை கூட்டு வர முடியும் தான் கூட்டு வர முடியும். ஆக மொத்தம் கல்யாணம் நின்றுச்சுல. இதேயா இது பொண்ணு இல்லையா? டேய் வேற பொண்ணு தான்டா. இந்த பொண்ணோட சிஸ்டர். இப்போ அந்த பொண்ணு எங்க? அமெரிக்கா. ஆண்டவா என்ன காப்பாத்துப்பா இவனுக்கிட்ட இருந்து. விடுங்க மாமா, பாட்டுல பாத்துக்கலாம். என்ன சீரியல் வரி பண்றேன். ஐயோப்பா. உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? நான் தான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன்ல, அவன் நல்ல பையன்டி. ஏய் நீ சும்மா ரெடி, எல்லாம் எனக்கு தெரியும். எங்க எல்லாருக்கும் அவன் ஓகே தான். இப்போ என்ன தாண்டி முடிவு பண்ணிருக்க? ஏய் நிறுத்திட்டி உன் டிராமாவை. நீங்க நியூயார்க்ல கூச்சி கூச்சி குப்பானதெல்லாம் நாங்க பாத்துட்டோம். டியூட் எல்லாம் பாடிருக்கீங்க. இப்போவே சொல்றதுக்கு அவன் தான் வரணுமா? கரெக்ட், அவன் தான் வரணுமா? ஓஹோ, நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? நீங்க சொல்றதெல்லாம் சரி, அவன் அங்க தானே இருக்கான். வந்து என் முகத்தை பார்த்து சொல்ல சொல்லுங்க. நடந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டுறேன். முன்னாடி வந்து கை வச்சானா டென்ஷன் ஆயிடும்டா. இது ஸ்பேஸ்லயா? டென்ஷன் ஆயிடும்டா. சொல்றாங்க இந்த கால் இன்னொரு 40 செகண்டுக்கு தான் இருக்கும். சொல்றதுனா சொல்லு. அப்பாடே ப்ளீஸ் ரா சார். லைட்லாம் போட்டாங்கடா. ட்ரெயின் ஆபரேட்டர்லாம் போட்டாங்கடா. செஞ்சு ரோலிங் டேட்ல முடியறதுக்குள்ள சொல்றா. எல்லாரும் பார்க்கிங் டிக்கெட் தேட ஆரம்பிச்சிட்டாங்க மச்சான். தயவு செஞ்சு சொல்லு. ஏய் உன் வெக்கத்தை பார்த்து எனக்கே வெக்கமா இருக்குடா. சொல்லு. இதயா இவன் சொல்ல மாட்டாங்க, நீங்க ஏச்சு போங்க. இது வரைக்கும் எனக்கு அந்த தைரியம் வரவே போறது இல்ல. கொஞ்ச நேரம் எல்லாம் சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். சாம், ஆக இதே முரளி முரளியா பார்த்துட்டோம். அந்த ஜானருக்கு ஏற்ற மாதிரி கம்மிங் ஏஜ் காமெடி ரொமான்டிக். ஆனா வந்து செம த்ரோபேக் படம். ஆமா, இதே ரொம்ப கனெக்ட் பண்ணிச்சு. இந்த மில்லேனியல்ஸோட கண்டென்ட்ஸ் நிறைய படம் ஸ்டார்டிங் வந்து பார்த்தா 90s மெமரிஸ், அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த நாஸ்டாலஜியா எல்லாம் காட்டி பிளே ஸ்டேஷன் சென்டர், கையில கயிறு கட்டுறது சிம்பு, இது அப்புறம் அந்த பல்சர் டீச்சர். ஆனால் கடைசியாக ஃபாஃபாவும் மாளிகை பேசுனது சும்மா அது நார்மல் கான்வர்சேஷன் தானே? இல்லை 2 பேரும் இருந்தால் தெரிஞ்சிருக்கா? இல்லை தெரிஞ்சதுலாம் இல்லை போல, அவர் நார்மலாக தான் பேசியிருக்காரு. ஸோ வந்து அது அதே மாதிரி வந்து அந்த அது நம்ம 90sலாம் வந்து நிறையா இது வச்சிருப்போம் பார்த்தியா, நிறையா மித்து, நம்மளுக்கே ஒரு மித்து இருக்கும். அது பல்லு வச்சாதான் கிஸ் குத்தா குழந்தை வந்துடும், அதெல்லாம் வேற ரகம்டா. ஏன்பா அதுதான் வந்து பழம் சாப்பிட்டா வயிற்றுல செடி வளரும். அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல, இதெல்லாம் எங்களுக்கு எல்லாமே நடந்தது இதெல்லாம். அது அப்புறம் வந்து டெக்னாலஜி இல்லாம பிறந்துட்டு டெக்னாலஜியோட வளர்ந்தது. நம்ம சொல்ல போனா ஃபேஸ்புக் எடுத்துக்கோ, இன்டர்நெட் எடுத்துக்கோ, நம்ம கூடவே தான் வந்து டெவலப் ஆச்சு. இதெல்லாம் பரவாயில்ல. நீங்களாம் வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குதா அப்படின்னு. நாங்க காலேஜ் படிக்கும் போதுலாம் ஃபேஸ்புக்ல ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறோங்க. நாங்க ஸ்கூல் படிக்கும் போதுலாம் ஆர்குட்னு ஒண்ணு இருக்கும். ஆர்குட்ல தெரியுமா? தெரியல, அது ஒண்ணு இருக்கும். ஆர்குட்ல வரல இவங்க பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் என்னது? ஆர்குட் வேற விடு, யாஹூ மெசேஞ்சர் அதெல்லாம்
வேற ரகம். இது ஹைலைட் என்னன்னா ஒண்ணுமே என்னோட Facebook யாக்கும் மெயிலடியில தான் இருக்குது. அவன் இந்த ஒய்மெயில இருந்து காமெடி தானா வந்து இப்ப கூட நமக்கு மெயில் வராது. ஆமா அப்போ கூட அப்போ இன்ட்ரெஸ்ட் மெயில் செக் பண்ண போறோம் யாருமே வச்சுக்க மாட்டாங்க. இல்ல இப்போ வந்து ஒரு நாளைக்கு 100 மெசேஜ் நார்மல் மெசேஜ்ல ஃபுல் சாட் பண்ணிருக்கீங்களா நீ? அதெல்லாம் எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? அது வேற சம்டைம்ஸ் போயிடும். ஒரு மெசேஜ் இல்ல சம்டைம்ஸ் அப்பதான் ஏஞ்சிப்பா சென்ட் ஃபார்வர்ட் திஸ் டு 75 மெம்பர்ஸ்னு இருக்கும். வேற வழி எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிட்டு அவ்வளவுதான் நைட்டு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும் 100 இது ரீசார்ஜ் ஆகிற வரைக்கும். அது அந்த 10 ரூபா கார்டு ஒன்று இருக்கும். நைட்டு வந்து ஏர்டெலுக்கு போட்டுக்கலாம் அன்லிமிட்டட் டாப் டைம் வரும். மம்மி டாடி அதெல்லாம் மம்மி டாடி தான் 10 ஸ்போர்ட்ஸ் இவ்வளவு எத்தனை வந்து சாப்பிட முடியாது. 10 ஸ்போர்ட்ஸ் ஆஜிமோலாலாம் எத்தனை வந்து செம்மையா ஆஜிமோலா ஸ்பெஷல் கிளாஸ்ல சாப்பிடுவோம் ஒரு ஈவினிங். அது வந்து 2 வரும். ஒரு பச்சை ஃபிளேவர் ஒன்று வயலட் ஃபிளேவர் ஒன்று வரும். அது வயலட் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு பீரியட் தூக்கம் வரும் அது போட்டு உட்காந்தோன்னு வச்சுக்க கிருன்னு இருக்கும் வாய் எரியுமா அதுலயே. இது அப்புறம் அந்த டீஸ்பூன்ல புளி சாப்பிடுறது அதெல்லாம் நிறைய கனெக்ட் ஆச்சு. அது எல்லாமே சூப்பரா. அப்புறம் வந்து அந்த இது கூட பாரு அந்த பசங்க கூட டெலிபோனை வந்து நோண்டி இருந்தாங்க. நம்ம வீட்லயே ஏதாவது ரேடியோ ஏதாவது இருக்கும் அதெல்லாம் ஓடினு இருக்கும். அது ஏதாவது பட்டோன்னு சொல்லிட்டு இது பண்றோம். படத்துல எல்லாருமே கேரக்டர்ஸ்னு எதுன்னு வச்சுங்க அதர்வால் வந்து எடுத்து சுதாகரை யூஸ் பண்ணது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு. சுதாகர்ல கண்டிப்பா சிம்பு ஃபேன் ஒருத்தர் இருப்பான் ஸ்கூல்ல. அவன் தான் வந்து ட்ரெண்டிங்காவே இருப்பான். என்ன தீண்டி விட்டா இப்போ கூட ரீசெண்டா ஒரு கட்டு விட்டேன். இது தினேஷ் தான் அந்த இதுல கொண்டு வருவான். கிர்தா டிஃபரெண்டா இது கொண்டு வருவான். அவன் அது கூட இல்லடா சட்ட பின்னாடி டைமண்ட் அயன் பண்றது ஒரு வாட்டி மாட்டினாரு. ஜெம்மு மாமிஸ் கிட்ட தான் நீங்க செம்ம லேட் வேற. இவர் வந்து ஒன் சைடு பேக் தான் வேற போட்டு இல்ல மேம் லைட்டா லேட்டா தூங்கி ஏஞ்சி அதனால லேட் ஆயிடுச்சு. ஒரு 10 அடி முன்னாடி வாங்க என்னது இது பின்னாடி அது ஒரு ட்ரிக் இருக்குல்ல நமக்கு டைமண்ட் வந்து மறந்தே போச்சு அடிச்சு வச்சதுக்கு இது பண்ணணும் அயன் பண்ணணும். வேன் நிக்கும் நான் இன்னும் குளிக்கவே இல்லைன்னு சொல்லிருவான்டா. நான் பஸ்ல வந்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருவான். காலை வர நிக்கும் அவனுக்கு. படம் வந்து ஃபுல் வந்து நாஸ்டாலஜி தான். அந்த டியூஷன் கடைசி வரைக்கும் அந்த ஹோல்ட் இருந்தது. ஏன்னா அவரும் சொல்ல மாட்டாரு. எனக்கு என்னன்னா படத்துல ஒரே ஒரு இது என்னன்னா பாட்டு மட்டும் தான். படம் நல்லா போயின்னு இருக்குது சர்க்குன்னு இறங்கிது. அது அதுதான் வந்து அடுத்து ஒரு 10 மினிட்ஸ்ல ரெகுலர் வந்துதுடா. பக்கா பீக்ல போயிடும்போது அந்த பாட்டு டவுன் ஆயிடுது. இப்போ படம் நல்லா பாட்டு வந்துட்டோம். ஏன்னா நீங்க மாடி மேல ஒரு சாங் வந்துச்சுல அதுக்கு அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு பார்த்தா லவ் சாங் வந்துச்சு. என்னடா இது அது இல்லாம டியூரேஷன் இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம். 2:15 படம் வந்து பக்கா அந்த ஸ்டோரியில ஹோல்ட் இருந்தது. கடைசி வரைக்கும் அதை எடுத்துன்னு போனாங்க ஒவ்வொரு இடத்துல. அதே மாதிரி வந்து அவர் அந்த முரளி இதயம் பத்துல ஃப்ரெண்ட் அவர்லாம் வந்து அவர் நம்மள மாதிரி ஆர்வமா சொல்லுவானா மாட்டானா அந்த சீன்ல நம்மளுக்கே ஒரு இது வந்துச்சு. கைடுக்கும் நல்ல ரோல் பிரீத்திக்கும் சொல்லல பப்பாக்கு வச்சாங்க கையெழுத்து போட்டு டீச்சரோட அவர் வந்து அந்த கதையை கேட்டு முடிச்சுட்டு தனியா யோசிச்சு பார்த்து யாருப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம பொண்டாட்டி விட்டு தனியா அவரே திட்டி இருந்துக்கிறாரு. அதெல்லாமே நல்லா அவரு வரும்போது யூஸ் பண்ண இலுமினேட்டி சாங் அவருக்கு அதான் போட்டு ஆகணும். அவருக்கு போட்டாங்க. அது அதே மாதிரி வந்து அந்த படத்துல சினிமாட்டோகிராஃபியும் சரி நிறைய செலவு பண்ணிடுறாங்க. அது தெரியுது. செட்டு நிறைய 90s டைம்ல வந்தது எல்லாமே செட்டு தான். ஃபுல்லா அந்த மொட்டை மாடி வீடு அது எல்லாமே செட்டு தான். ஆனா நல்லா இருந்தது. அந்த செட்டு வந்து பாக்கிறதுக்கு நல்லா இருந்தது பயங்கரம். ஆனா என்னன்னா நிறைய பத்துல இருந்து எடுத்து போட்டுக்கிறாங்க. சிம்பிளான ரோல். ஆனா லாஸ்ட்ல அதுவும் எனக்கு அது எப்படி தெரியுமா தோணுச்சு பருத்தி வீரன்ல கார்த்திக். ஆனா ஒரு சீன் தான்ப்பா உனக்கு இதை நச்சா மட்டும்தான் நீ அப்படின்ற மாதிரி ஒரு சீன் கார்த்திக் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன வயசுல அந்த ஸ்கூல் டைமு கைடு கிட்ட எங்கேயுமே அவன் கேட்டது இல்ல. இப்பதான் கேட்டிருக்கான். அது வந்து எப்போ வந்து கேட்கறான் அவளும் என்ன பண்ணுவாரு பாவம். டியூரேஷன் மட்டும்தான். நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாரும் சைட் கேரக்டர் எல்லாம் வராங்க. என்னமா சைட் கேரக்டர் எல்லாம் செம்மையான காஸ்டிங் பயங்கரமா காஸ்டிங் ரொம்ப செலவு பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த பிரீத்தி ட்விஸ்ட் செம்ம ட்விஸ்ட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அது டவுட் எனக்கு ஒரு இன்கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஆனா பார்த்தா வெஸ்டான் கரெக்டா அது நம்ம மைண்ட்ல இருந்து இல்ல. அது சிஸ்டர் வர வச்சிட்டாங்க. ஓகே ஃபைன். கட்சியா வந்து கண்டுபிடிச்சிட்டா இருப்பாரு சுதாகர் போயிட்டு போர்ட்ல ஒரு 1 hour பிளாஸ்ட் செம காமெடி படம் முடிவு. ஏன்னா அது எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த நாஸ்டாலஜி படத்துல காதல் கொண்டேன் படம் 3 படம் அது எல்லாமே கொஞ்சம் 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 வந்ததுல நல்லா இருந்தது. சூப்பரா
அதுவும் இல்லாம ஒரு ஒருத்தர் எழுதி இருந்தாரு பத்தி அவரு என்னடா எழுதுற சார் சால்வ் பண்ணி டேய் அவன் கொஸ்டின் எழுதி வச்சுக்கலாம் இல்லடா நம்ம எக்ஸாம்ல எழுத தெரியுமா தப்பா இல்லனா என்ஸ் ப்ரூவ்ட் அது மட்டும் கரெக்ட்டா இருக்கு. ஏன்னா அந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா LHS = RHS வந்து அதுக்கு அதை எடுத்து கீழ இருந்து டெரைவ் பண்ணுவாங்க. காமெடி இதெல்லாம் 2-3 ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிட்டு நேரா LHS = RHS அது கேப்பாரு இவரு இது மேக்ஸ் சார் வர கேப்பாரு ஏன்பா அது ஸ்கிப் பண்ணிட்டேன் சார் அதெல்லாம் சிம்பிள் சார் டப்பு நீங்க ஜம்ப் பண்ணிட்டேன் மைண்ட்ல கால்குலேட் பண்ணுங்க. நிஹாரிகா கூட சமரோல்றா நிஹாரிகா தமன் அவங்களை யூஸ் பண்ண விதம் எல்லாருக்குமே ஒரு கூடவே. ஆமா ஆமா எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு ரோல் இருந்துச்சு நல்ல ரோல். இல்லைன்னா டிராவிட் மட்டும் ஆள் குத்துருந்தா நல்லா இருக்கும். அவர் மட்டும் சிங்கிளாவே இருந்தாரு. சுதாகருக்கும் குத்துரு. நான் வந்து டிராவிட நிஹாரிகாவும் ஒன்று சேர்ந்துருவாங்க நினைச்சேன் நான். ஆனா வரல இது மாதிரி 2 பேரும் சிங்கிளா இருக்காங்கல்ல. சுதாகர் கேரக்டர் வந்து சுதாகர் படம் வந்து ஃபர்ஸ்ட் 1 hour வந்து அவர் தான் தூக்கி சாப்பிட்டு போயினுட்டாரு எல்லாரும். அது அந்த இதெல்லாம் வந்து முறுக்கி இருந்தது. இல்லடா நின்னுடா நிஜமாலே இருக்கும்டா 11th ஒரு பல்சர் வச்சிருந்தடா அது அப்படிதான் இருக்கும். ஐயோ செம்ம. ஆனா படம் வந்து சிரான அதே மாதிரி ஒன் சைட் பேக்லாம் நிறைய பேர் வச்சுக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் வச்சுப்பாங்க. ஏன்னா அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த பேக். இப்பதான் காலேஜ் ஃபுல்லா ஒரு பேக் மட்டும் வச்சு அது அதே மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்டு வந்து மேல கூப்பிட்டுச்சு கொஞ்சம் மேல வரியா அவர் என்னை தீண்டி. அது சிம்பு படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது அந்த இன்டர்விஷன் சீன் அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீனா அதுவும் பார்த்தோன்னா அது அந்த பழைய இதையும் அதை இது பண்ணி கனெக்ட் பண்ணி வந்தது. அந்த படத்தோட கோர் மெசேஜே அந்த இதுலயே சொல்லிட்டாங்க திரும்ப கிடைக்காது. அந்த இதுல சொல்லிட்டாங்க வெயிட் மிஷின் கார்டுல சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு சொன்னது ஒண்ணு கரெக்டா இருந்துச்சு. நீ அவன் வந்து அவனை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறான். அது மட்டும் நல்லா தெரிஞ்சது. இல்ல அவன் வந்து சிம்பிளா வந்து சொல்லிட்டு போயிருக்கான். ஆனா ஏன் தெரியலன்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஏன் தெரியல நான் கூட சொல்லாமேன்ட்டு அப்படின்றான். இதை சொல்லல இதுலயும் எஸ்கேப் பண்ணலாம் என்ன அதுதான் சொன்னேன். எனக்கு வந்து என்னன்னா 2 விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கலாம். இவரு சொல்லாம இவர் வந்து ஒரு சாங் இங்க போயிட்டாருன்னு வச்சுக்க. அப்ப அந்த பொண்ணுக்கும் ஃபீலிங்ஸ் வந்தோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓகே சொல்லிருந்தா உனக்கு ஃபீல் ஓகே. இவன் கிட்ட கில்ட் போனிருந்திருக்கும். ஆனா உட்கார்ந்து டான்ஸ் எல்லாம் ஆட்டு ரொம்ப பாண்ட் கிரியேட் போனதே அதுக்குதான் கில்ட்ட வந்து கிளியர் அவுட் பண்ணதுதான். இப்போ இவர் பாட்டு போயிட்டு அங்க டுயட் பாடுறாரு. அந்த பொண்ணு லெவல வந்து அவன் வெற்றி சொன்ன மாதிரி தான் நம்ம வீட்டுல இந்த ரூம்ல இருந்து போய் வெளியே இருந்தாலே கேட்காது. கீழே இருந்து கேட்டுனே வந்து ஐயோ அதுதான் அது ஒண்ணு. அதே மாதிரி வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கேரி ஆன விதம் மட்டும்தான். அதனாலதான் வந்து படம் எனக்கு தெரிஞ்சு வந்து வெட்டிங் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணது இன்னும் கொஞ்சம் நல்லா கன்வின்ஸ் பண்ணல. டக்குன்னு பார்த்தா ஆளே இல்ல. 2 டீம் வந்து நின்று கடைசியில நிக்கிறாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. கடைசி வெட்டிங் சொல்றேன் அவ்வளோ சிஎம்ஏ வந்து வந்துருக்காரு. அதுவே நின்று போயிருக்கு. அது வேற அவங்க அரசியல்வாதி வேற பஞ்சாயத்தா இருக்கும். அவங்க அப்பா அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல பொண்ணு பேசிச்சு இது பண்ணிட்டாங்க. அதான் யோசிடுவோம் இந்த பொண்ணு வந்து ரொம்ப ரொமான்டிக்கா தான் யோசிக்கும் போல. ஆனா நம்ம பையன் அந்த மாதிரி கிடையாது. அதனால உன்னை நாங்க காப்பாத்து. இல்ல அந்த பொண்ணுமே லவ் பண்ணிக்கிறேன் அந்த இதெல்லாம் ஹாப்பி டு ஸ்டார்ட் அ லைஃப் வித் யூ அப்படின்னு தண்டனா. எனக்கு அதான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீன் அப்போலாம் இதுவே நீ இது இப்படி சொல்ற படத்தோட இது கரெக்ட் தான். சிம்பு சொல்லாமல் காதல் இன்னத்துக்கு நான் ஒரு குழந்தைய பெற்றிருப்பேன் அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீன்ல. அந்த மாதிரி தான் இருந்தது. சொல்லாம ஃபேமிலி வரைக்கும் எடுத்துட்டு போய் கடைசி ட்ரெயின் நிக்கிற இதுல ஐயோ மறுபடியும் ஒரு இது கிடைச்சிருக்கு கிட்ட போய் சொல்லிடுவானா. உண்மையிலே வெறுப்பாயிடுச்சு அந்த இடத்துல. என்ன பண்றீங்க எதுவும் பண்ணிருக்காங்க போல அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டாண்டா. ஸோ வந்து இதயம் முரளி நல்ல ஃபன் மூவிஸ் ஜாலியா இருந்துச்சு. லவ் தாண்டி நாஸ்டாலஜிக்கா அந்த காமெடிஸ் தான் நல்லா எனக்கு தெரிஞ்சு படத்தை அதை வச்சு ஓட்டிட்டாங்க. அது ஒண்ணுதான். அது ஆல்சோ சிஜி ஒர்க்குமே வந்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படம் வந்து சொல்லலாம் ஒரு 50 கோடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ லொகேஷன்ஸ் அவ்வளோ சீக்வன்ஸ் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சு இதெல்லாம் சிஜி பண்ணிருக்காங்க அப்படின்னு செலவு பண்ணிருக்காங்க. எனக்கு என்னன்னா அந்த ஒரு பாட்டுக்கு வந்து யூஎஸ்ஏ போயிட்டு அத்தனை லொகேஷன் எடுத்துருக்க தேவையில்ல. அது எங்கேயாவது சிம்பிளா முடிச்சிருக்கலாம். அவங்க யூஎஸ்ஏ வந்துட்டாங்க. ஆனா அந்த பாட்டு உண்மையான கதையா என்ன அந்த லொகேஷன் பாத்தியா எல்லா பீக் பாயிண்ட்ஸுக்கும் போயிருந்தாங்க. அதுக்கு எல்லாமே காஸ்ட். இப்போ இது ஒரு பெரிய ஹீரோ இருந்தா காசுக்கு அவனுக்கு குத்துட்டு இருப்பாங்க. ஆனா அது ப்ரொடக்ஷன்ல செலவு பண்ணிருக்காங்க.
செட் ஒர்க் அந்த மாடிலாம் ஃபுல் சிஜி அது ஃபுல் செட் ப்ளஸ் சிஜி செட் சிஜி அது தரலா சிஜி பண்ணிருக்காங்க அந்த தமன் கீழ வந்து தரலா சிஜில இருந்தது அதெல்லாம் நல்லது நல்லா அது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து யாராவது ஒருத்தர் வீட்ல தான் அப்பலாம் மேட்ச் ஓடும் அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது ஏன்னா அது வந்து எல்லாருமே சேர்ந்து பாக்குற மாதிரி இருக்கும் நிஜமாலே அந்த மாதிரி டீ கேரியர்ல போட்டுலாம் எடுத்துன்னு போவாங்க நிறைய பேர் டீ குடிக்கிறதுக்கு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அதெல்லாம் தான் படம் வந்து நல்லா ஓடிச்சு எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா படம் வந்து அந்த அளவுக்கு கோரியே இருக்குறாம இவங்க ஒவ்வொரு சீனுக்குமே அந்த ரைட்டிங் ஒரு இடத்துல அந்த டைலாக் பேசும்போது சிம்பிளா பேசுற டைலாக் கூட அந்த இடத்துல சிரிப்பு வர மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ஸோ இதே முரளி நல்லா இருந்துச்சு கமர்ஷியல் என்டர்டெய்னர் ஜாலி சிரிச்சுனே இருந்தோம் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பார்க்கலாம் லைட்டா சிரிச்சோம் லைட்டா இரிட்டேட் ஆச்சு என்சிக்கு எப்படி இருக்கும்னு தெரியல அது எனக்கு தெரியல ஸோ வந்து இதே முரளி நல்ல படம் பாருங்க ஃபன் ஃபில்டு ஸோ நம்ம இன்னொரு வீடியோல ஒரு நல்ல ஃபன்னி மூவியா இருக்கும் பார்ப்போம். சரி பரத் signing off. Subscribe. more